ஓம் பரமார்த்தானந்த குரு பிராப்த வித்யா பிரசாரகம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே வேதாந்த பாரகம். ஓம் நமஸ்தே மேடம். நமஸ்தே மேடம். நமஸ்தே. நம்ம வார வாரம் சுவாமிஜியை பத்தி இந்த ஸ்மரணம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரிஜுவினேட்டிங்கா இருக்கு. நம்மளோட குருவோட ஒரு பிரபாவத்தை பத்தி நினைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே கேட்கிறவா அத்தனை பேரும் அவரோடயே அங்கேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு நீங்க 2 பேரும் சொல்றதுல அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸும் கொடுக்குறாங்க. நிச்சயமா எந்த மகாத்மாவை பத்தி நம்ம ஒரு புக்கு படிச்சோம்னா கூட நம்ம என்னமோ அவரோடயே சேர்ந்து நம்ம அந்த வாழ்க்கையை வாழற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஒரு பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி இதெல்லாம் படிக்கிற போது அந்த ஃபீலிங் இப்ப நாம சிந்தனை பண்ணும் பொழுது நமக்கு திரும்ப சுவாமிஜியோடயே ரியலாவே லீவ் பண்ற ஒரு ஃபீலிங் நமக்கும் கிடைக்கிறது. அட் த சேம் டைம் கேட்கிறவாளுக்கும் அது கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த பிரயோஜனத்துக்கு சுவாமிஜிக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு என்ன விஷயங்களை நாம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நீங்க சொல்லியிருக்கேன் சுவாமிஜியோடைய இது வளர்ப்பு அப்படிங்கிறது கோவில் சார்ந்த வளர்ப்பு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ஸ்ல எல்லாம் நீங்க அதை பத்தி பேசியிருக்கேன். அப்ப நேச்சுரலி சுவாமிஜிக்கு இந்த கோவில் பத்தின ஒரு நாலேஜ் ரொம்ப நிறைய இருக்கும். அது எஸ்பெஷலி கோவில்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள், அப்புறம் கும்பாபிஷேகங்கள், அதுக்கப்புறம் இந்த ஆகம விதிகள், அந்த ஆகமத்தின்படி கோவிலோட நிர்மாணங்கள், அதனுடைய நிர்வாகங்கள், இந்த விஷயத்துல எல்லாம் சுவாமிஜிக்கு நிறைய நாலேஜ் இருந்தது. அது நாம அப்பப்போ கிளாஸஸ்ல அப்படியே ஒரு ஒரு மழை தூறல் மாதிரி நமக்கு சிலது சின்ன சின்னதா கிடைச்சது. ஆனா நேரடியா நீங்க கூட இருந்து சுவாமிஜியோட அந்த ஒர்க்க பார்த்திருக்கேன். அப்படிங்கிற போது அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படின்னு என்னால இமேஜின் பண்ண முடியுது. அதை பத்தி நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சுவாமிஜியை பத்தி முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நிறைய எக்ஸ்போஷர். சுவாமிஜி நிறைய டிராவல் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு சுவாமிஜி இந்தியால போகாத ஸ்டேட்டே கிடையாது. அவரும் பரமார்த்தானந்த் சுவாமிஜியும் எவ்ரி இயர் இந்த சம்மர் வெக்கேஷன் சமயத்துல ஒரு ஸ்டேட் எடுத்துப்பா, அங்க ஃபுல்லா பாத்துட்டு வருவா. அந்தமான் நிக்கோபார் போயிருக்கா, அருணாச்சல் பிரதேஷ் போயிருக்கா. நிறைய நம்ம எந்த கோவில நீங்க சொன்னாலும் அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன்னு சொல்லுவார் சுவாமிஜி. நான் போகாத இடம் கிடையாது. அவருக்கு இந்த அனுபவ அறிவு, பாரதம் முழுக்க இருக்கிற அந்த கல்ச்சரை நல்லா தரிசனம் பண்ணிருக்காரு. பாரத் தர்ஷன் ரொம்ப முக்கியம். எல்லா மகாத்மாக்களுக்கு இருக்கும், சுவாமிஜிக்கு ரொம்ப இன்னேட்டா போய் ஒரு இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத பாப்பார். பார்த்துட்டு பெஸ்ட் பிராக்டிசஸ் இருக்கும்ல, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. பொதுவா நம்மளுடைய கோவில்கள் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்கள், இது கட்டப்பட்ட பாணி, எந்தெந்த ராஜாக்கள் கட்டினா, எந்த காலத்துல கட்டப்பட்டது, அப்புறம் அதுல என்ன சிறப்பு அம்சம், அது எந்த ஆகமத்தின் அடிப்படையில கட்டப்பட்டது, மகுட ஆகமம்னு ஒண்ணு இருக்கு, காமிக ஆகமம், என்ன ஆகமம் அவங்க ஃபாலோ பண்றாங்க, அந்த விமானம் கஜபிருஷ்ட விமானமா, என்ன விமானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாமிஜி ரொம்ப உன்னிப்பா கவனிப்பார். சுவாமிஜியை பொறுத்தவரைக்கும் கோவில் அப்படிங்கிறது ஏதோ போறோம் நமஸ்காரம் பண்றோம் வரோங்கிறது கிடையாது. பக்தி நிறைய உண்டு. அந்த சுவாமியை போய் எப்படி ஆராதனை பண்ணுமோ எல்லாம் பண்ணுவார். அதை தாண்டி அந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டிஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமும் கூட. அந்த காலத்துல கோவில்கள்ல தான் நிறைய அந்த கதா காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். வேற ஒரு இடத்துல நான் இது கேள்விப்பட்டேன், விவேகானந்த கேந்திரத்திலயும். அதாவது 3 இடத்துலதான் நமக்கு இந்த ஆன்மீக அறிவுங்கிறது கிடைக்கும். ஒண்ணு அம்மா அப்பாட்ட இருந்து கிடைக்கணும், இல்லாட்டி பள்ளிக்கூடத்துல இருந்து கிடைக்கணும், 3வது கோவில்கள்ல இருந்து கிடைக்கணும். இன்னைக்கு 3ல இருந்தே நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஏன்னா கோவில்கள்லாம் வணிக வளாகங்கள் ஆயிடுத்து, பள்ளிக்கூடம் எல்லாம் செக்யூலர் ஆயிடுத்து, அம்மா அப்பாவுக்கு நேரம் இல்ல, தெரியல சொல்றதுக்கு. அப்படி இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் யார் எடுத்து சொல்லுவா? இந்த ஒரு விஷயம் மனசுல ஓடிண்டே இருக்கும் சுவாமிஜிக்கு. ஆக கோவில்கள் அந்த முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சில மண்டபங்கள்லாம், அந்த ஆண்டி மண்டபம்லாம் ஆண்டி திண்ணேனே பேரு, அது எங்களுக்கான இடம், சன்னியாசிகளுக்கான இடம், அதுல நீ கடை போட்டு எல்லாம் வித்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவார். எஸ்பெஷலி மீனாட்சி அம்மன் கோவில் சுத்தி இருக்கிற கடைகள், இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கோவில் பின்னாடியும் சுவாமிஜி அது அந்த காலத்துல எப்படி இருந்தது, எப்படி அது வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி வச்சிருக்கோங்கிறத நிறைய சொல்லுவார். திருவிழாக்களுக்கு எல்லாம் போறதுக்கு நித்திய பூஜையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது, காலம்பர்ல இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிற அந்த பூஜை அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது ஸ்ரத்தா பக்தியோட அந்த ஆச்சாரியன் பண்றது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அந்த பாவனை ரொம்ப அந்த உயர்ந்த பாவனையோட அந்த சிவாச்சாரியாரோ இந்த பட்டரோ பூஜை பண்ணும்போது நமக்கும் மனசுல அந்த இறை சக்தி வந்து நன்றாக நமக்கும் உணர முடியும். அதே மாதிரி சும்மா ஏதோ ஒரு விக்கிரகம் தானே அப்படி நினைக்க கூடாது. இந்த உண்மையிலேயே சுவாமி இருக்கார் அப்படிங்கிற ஸ்ரத்தையோட. ஏன்னா சுவாமிஜி தேனியில நான் சொல்லுவார் வந்து நம்ம சிவாச்சாரியார் வந்து வந்த புதுசுல ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் எங்க அவரை காணுமேன்னு பார்த்தா உள்ள உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஜபம் பண்ணதாப்பா சுவாமிக்கு சக்தின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படிம்பாரு. அதனால அங்க தட்சிணாமூர்த்தியை பாக்குறதும் அந்த பூஜையை பாக்குறதுமே நிறைய பேருக்கு வந்து இப்படிதான் பூஜைன்னா இப்படிதான் நடக்கணும். ஒரு நாளைக்கு 5 கால பூஜை அப்படின்னா காலம்புற எழுந்தோடனே சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம், அப்புறம் ஒரு அபிஷேகம், அப்புறம் கால சந்தி பூஜை, அதுக்கப்புறம் உச்சி காலம், அப்புறம் சாயங்காலம் சாயரக்ஷ, அப்புறம் அர்த்த ஜாமம், இப்படி ஒரு சமயமும் அந்த நைவேத்தியங்கள். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து கர்நாடகால அதெல்லாம் சொல்லுவார் சுவாமிஜி. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. கர்நாடகாலயோ ஆந்திராலயோ கூட சில கோவில்கள் எல்லாம் வந்து அந்த ருத்துவுக்கு தகுந்த மாதிரி இதுவே மாறும், நைவேத்தியமே மாறும். எப்படி நம்ம இப்போ குளிர்காலத்துல வந்து ஒரு மிளகு ரசம் சாப்பிடுறோம், வெயில் காலத்துல வந்து ஒரு ஜில்லுன்னு ஒண்ணு சாப்பிடுறோம், அந்த மாதிரி சுவாமிக்கு பண்ற நைவேத்தியமே மாறுமா. இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாத்துக்குமே புஸ்தகம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, ஆகமம்னு ஒண்ணு இருக்கு. அவர்களுக்கு தெரியும் எப்படி இதை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு. சிவாச்சாரியாருக்கு எல்லாம் தெரியும் எப்படி என்ன பண்ணணுங்கிறது. அது பக்தியும் இருக்கும், அதுல நிறைய இந்த மாதிரி ஒழுக்க, அதாவது இப்படிதான் பண்ணணுங்கிற நெறி விஷயங்களும் நிறைய இருக்கும். இப்ப ராமானுஜர் வந்து கோயில் ஒழுக்குன்னு பண்ணி வச்சிருக்காரு ஸ்ரீரங்கத்துல, இப்படிதான் பண்ணணும்னு அழகா அப்படிதான் பண்ணுவா. அதே மாதிரி இங்கேயும் உற்சவ விதின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. சுவாமிஜி ரொம்ப சொல்லுவார். அது வந்து அருமையான புக். அது எப்படி கோவில்கள்ல உற்சவம் பண்ணணும் அப்படின்னு இப்ப இதுல கூட இருக்கு, archive.org-ல இருக்கு அந்த புக்கு. உற்சவ விதி, அந்த 10 நாள் பிரம்மோற்சவமோ 13 நாளோ அது எப்படி நெறிப்படுத்தணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா அந்த புஸ்தகத்துல போட்டிருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. நம்மளாம் வீட்டுல ஒரு கல்யாணம் முடிஞ்சுன்னா ஒரு 2 நாள் கம்முன்னு இருப்போம் இல்லையா, ஒண்ணும் ரொம்பலாம் டயர்டா வந்து ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி அந்த உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல 2 நாள் மேளம் கூட வாசிக்க மாட்டா கோவில்ல, அமைதியா போயிட்டு இருக்கோம் எல்லாம். எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் வருது. ஏன்னா எல்லாம் 10 நாளா எல்லாம் வாசிச்சு ஓஞ்சு போயிருப்பா எல்லாம் வந்து. அப்ப 2 நாள் அமைதியா எப்படி அதை திரும்ப ருட்டீனுக்கு வருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு பெரிய கோலாகலத்துல இருந்து. எல்லாத்துக்குமே படிப்படியா ஒரு ஸ்டெப் வச்சிருக்கா. அதே மாதிரி அந்த எல்லாருக்கும் தீட்சை எல்லாம் உண்டு. அதெல்லாம் சுவாமிஜி சொல்லிதான் நமக்கு தெரியும். அங்க யானைக்கு கூட தீட்சை உண்டு சிவன் கோவில் எல்லாம். அந்த அது வந்து தீட்சை கொடுப்பா, மாதிரி யானை இறந்து போயிட்டு தீட்சை இறக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து சமாதி வைப்பா. அப்படி ஒரு விஷயமும் சுவாமிஜி உன்னிப்பா கவனிச்சு இந்த ஆகமங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாப்பார். குறிப்பா சுவாமிஜி ரொம்ப தொடர்புல இருந்தது சைவ ஆகமங்கள். அதுக்குள்ள சிவாச்சாரியாரோட பேசுறது. அப்கோர்ஸ் வைஷ்ணவ ஆகமங்கள் பத்தி கொஞ்சம் தெரியும், ஆனா சைவ ஆகமத்துல கொஞ்சம் நிறைய அதை பத்தி தெரிஞ்சு பருவது. முக்கியமா சுவாமிஜி மனசுல வந்து புவனேஸ்வரிக்கு ஒரு கோவில் கட்டணும், ஒரு கற்கோவில் கட்டணும் அப்படிங்கிற இது வந்த போது மனசுல அவருக்கு இந்த பிக்சர் வந்து ஸ்ருங்கேரியில சாரதாம்பாள் கோவில் எப்படி இருக்கு, தனி சந்நிதியா எப்படி பிரம்மாண்டமா ஒரு கோவில் இருக்கு. அந்த மாதிரி மனசுல வந்து அம்பாளும் பிள்ளையாரும் மட்டும் இருக்கிற மாதிரி. அப்போ ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம் இருக்கும், பிள்ளையாரும் அம்பாளும் மட்டும்தான், பாக்கி எல்லா தேவதைகளும் வேற ஒரு இதுல இருக்கிற மாதிரி. அதான் மனசுல இருந்த ஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து தர்ம சம்பர்தினி சந்நிதி இருக்கு இல்லையா, அந்த திருவையாறு, அந்த கோவில ரொம்ப மாடலா சொல்லுவார். அந்த சந்நிதி எப்படி இருக்கு, அதாவது அங்கேயே ஒரு 3-4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் ரொம்ப பிடிக்கும். அந்த மேல இருக்கிற இதெல்லாம் ஏறி பாக்குறது. ஒரு கோவில்னு எடுத்துன்னா அது அக்கு வேற ஆணி வேற, அது வந்து நின்னு அதுக்காக டைம் கொடுத்து போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கோவில்களை வந்து சுத்தமா வச்சுக்கிறது, அங்க வந்து கச்சாமச்சான் சாமான்லாம் இது பண்ணி வைக்காங்க. எப்படி அந்த இடத்த வந்து புனிதம் ததும்ப, தெய்வீகம் ததும்ப, அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலே நம்ம மனசுல சத்துவ குணம் ஓங்கணும். நம்மளுடைய மனசு அப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி கர்ப்பகிரகம் இருக்கணும். அந்த விளக்கு ஏத்தி வைக்கிறது. கேரளால நிறைய பண்றாங்க இல்லையா, சுவாமிஜி இங்க ரொம்ப அழகா பண்ணுவார். அது வந்து காலம்பர தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலேயே ஒரு 5:30 மணிக்கெல்லாம் லைட் அணைச்சிடுவோம், ஒரு லைட் இருக்காது. தட்சிணாமூர்த்தி முன்னாடி தீபம் மட்டும்தான் எரியும். அந்த தீப ஒளியில சுவாமியோட புதுக்கோட்டையில கூட அந்த மாதிரி மாத்தினார் சுவாமிஜி. ஃபர்ஸ்ட் எல்லாம் பிரைட்டா லைட்ட போட்டு வச்சிருப்பா, அப்புறம் சுவாமிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் வெறும் விளக்கு மாத்திரம் அப்படின்னு ஆக்கினாரு. அந்த பாதம் மட்டும்தான் தெரியும். அந்த விளக்குல பாத்தீங்கன்னா சுவாமிஜி கூட தெரிய மாட்டாரு. தட்சிணாமூர்த்தியோட பாதம் மட்டும்தான் அந்த வெளிச்சத்துல தெரியும். அது மாதிரி ஒரு விளக்கு இப்படி ஒரு இந்த கேரளா விளக்கு மாதிரி 3 தட்டு விளக்கு இருக்கும். அதுல வந்து பாதம் எனக்கு புரியவே ஏன் லைட் அணைச்சிட்டு பாதம் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா பர்சனலா ஒரு விஷயம் அப்புறம் தெரிஞ்சது. எப்பயோ எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, ஐசியூல இருக்கா, இறந்து போக போற அந்த மாதிரி நேரத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது தட்சிணாமூர்த்தியோட பாதம் மட்டும்தான் அப்பயும் ஞாபகம் வரும். இதுக்குதான் சுவாமிஜி உட்கார வச்சாரான்னு நினைச்சிருந்தேன் நான் வந்து. நம்ம மனசுல தினம் உட்கார்ந்து அந்த விருத்தி இது ஆறுது இல்லையா, மனசுல பதிச்சுக்கிறோம். அதை வந்து நம்மள அறியாம நல்ல சம்ஸ்காரங்களை சுவாமிஜி மனசுல நமக்கு பதிச்சுட்டே போவார். அது ரொம்ப அருமையா இருக்கும். சுவாமிஜியோட இருக்கிற அந்த மார்னிங் பிரார்த்தனை வந்து அது ஒரு வண்டர். எனக்கு திருவிழா அதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு டே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், 5 மணிக்கு கோ பூஜை, அது முடிஞ்சு திருப்பள்ளி எழுச்சி, அதுக்கப்புறம் சுப்ரபாதம் பாடி அந்த சுவாமியை திறந்து பார்த்து நமஸ்காரம், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம், ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு நமஸ்காரம்.
கிட்டத்தட்ட 25-26 நமஸ்காரம். அது எதுக்குன்னாக்கா நமக்கு வார்ம் அப் பண்றோம் உடம்ப வந்து நல்லா நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம். அதுவும் பிரதட்சணம் அழகான ஸ்லோகம் பாருங்க, மங்களாஷ்டகம். ஆமா மங்களாஷ்டகம் சொல்லி பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு நமஸ்காரம் போயிட்டு உட்கார்ந்தா லைட் அணைச்சுடுவார். அப்ப வந்து ஜபம் அது 54 வாட்டியோ 108 வாட்டியோ தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை ப்ராப்பரா ஞாசத்தோட ஜபம் சங்கல்பம் எல்லாம் பண்ணி ஜபத்தை முடிச்சுட்டு சுவாமிஜி தியானம். தியானம் எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம தியானம் பண்றதுக்கு விடுவார். அது தவிர அவர் என்ன சொல்றாரு, அந்த சாந்தி மந்திரங்கள், வேதத்துல இருக்கிற சாந்தி மந்திரங்கள், பிருத்திவி சாந்தி அந்தரிக்ஷ கும் சாந்தின்னு ஆரம்பிப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த சாந்தி சாந்தி உலகத்துல எல்லா கௌ சாந்தி அஜா சாந்தி அஸ்வ சாந்தி புருஷ சாந்தி சாந்தி ரேவ சாந்தி என்னமோ வரும், வரிசையா வந்துட்டு இருக்கும். உலகத்துல எல்லாம் நம்மளை சுத்தி இயற்கை எல்லாம் அந்த அமைதியோட இருக்கட்டும், ஆமா நானும் அந்த அமைதியோட எப்படி இது சொல்ல 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 பொழுது புலரும். அது ரொம்ப அழகா இருக்கும். சாமிஜி முன்னாடி உட்கார உட்கார கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் படரும். அப்படி 6 மணி ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரார்த்தனை எல்லாம் சொல்லி ஒரு அழகான பாட்டு பாடுவார் தட்சிணாமூர்த்திக்கு. அதையும் பாடிட்டு ஜெய் சொல்லி அதுக்கப்புறம் சுவாமிஜி அன்னைக்கு கார்த்தால சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணிருப்போம் இல்லையா, அது சுவாமிஜியே கொடுப்பாரு எல்லாருக்கும். அதான் அப்படிதான் டே ஸ்டார்ட் ஆகும். 5ல இருந்து 6 வந்து ஒரு கோவில்ல சுவாமியோட இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். தேனியிலே ஆகட்டும் புதுக்கோட்டையில ஆகட்டும் ஆமா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுட்டார். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கூட்டு வழிபாடு. கூட்டு வழிபாடு வந்து இப்ப கூட நன்னா நடக்கிறது. வியாழக்கிழமை வந்து தேனியில தட்சிணாமூர்த்தி சந்தியில, வெள்ளிக்கிழமை புதுக்கோட்டையில. ஆமா என்ன பர்பஸ் அப்படின்னா அவர்கள் யாருக்குமே அந்த கூட்டு வழிபாடுக்கு வரக்கூடிய அந்த எளிய பெண்மணிகள் இருக்கு இல்லையா, கிராமத்துல இருந்து வரால, அவங்க யாருக்குமே வந்து பெரிய சாஸ்திரமோ பெரிய தத்துவமோ அதெல்லாம் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்னா ஈவன் தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானும் அவரும் வேறன்னு கூட தெரியாது. இவர்தான் குரு பகவான் அப்படின்னு நினைச்சுதான் வருவா. வந்துட்டு அங்க கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். வியாழக்கிழமை வந்து உட்கார்ந்துட்டு ஃபுல்லா வந்து என் பையனுக்கு நல்லா படிப்பு வரணும், கொண்டக்கடல மாலை போடுறேன், இப்படிதான் வேண்டிக்கு தெரியும். ஆனாலும் அந்த அந்த பக்தி ரொம்ப உயர்ந்தது. சுவாமிஜி அதை ரொம்ப மதிச்சுதான் அது கூட்டு வழிபாடு அவரே வந்து நடத்துவார். நிறைய நாள் வந்து உட்கார்ந்து பாருங்க வந்து. அதே மாதிரி அந்த தேவகுரு ப்ரஹஸ்பதி வேற, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி வேற. தட்சிணாமூர்த்தி வந்து சிவனுடைய வடிவம். நிறைய பேர் அவரை தப்பா அந்த ஆமா நவகிரகத்துல ஒரு குருவா நினைச்சுக்கிறான்னு சொல்லிட்டு, நினைச்சுக்கிறேன் அது கூட இன்னும் அழகா தட்சிணாமூர்த்திக்கு நேரா வந்து அந்த தேவகுருவை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. சோ ஆமா அவரை பார்த்து நின்று இருக்காரு. தேவகுரு ப்ரஹஸ்பதி வந்து பேசிங் தட்சிணாமூர்த்தி. ஆமா அது ஒரு அழகு. அப்படி ஒரு இது வச்சிருக்காரு வந்து பிரிச்சு காட்டுறதுக்காக வந்து விளையாட்டா சொல்வார் வந்து. நான் கூட நினைச்சுப்பேன் நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய பேர் வராளே என்ன பார்க்கதான் வராளோன்னு நினைச்சுப்பேன். அப்புறம் சொல்லுவா, குச்சனூருக்கு போய் சனியை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்க வந்தேன். நம்மளே நவகிரகத்துல ஒருத்தர ஆக்கிட்டானே அப்படி யாரை கேட்டாலும் குச்சனூருக்கு போறேன் குச்சனூருக்கு போறேன்பா ஆமா வந்து. அப்ப சுவாமிஜி வந்து இங்க கூட்டு வழிபாடு ரொம்ப அது வந்து மாடல். தேனி ஆசிரமம் என்னதுன்னு கேட்டா இந்த மாதிரி நடக்கணுங்கிறதுக்கு மாடல் பண்ணார். மாடல் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோவில்லயும் கூட்டு வழிபாடு நடக்கணும். இப்ப கூட நடக்கிறது நான் பார்த்தேன். திருநாகேஸ்வரத்துல அங்கேயோ நடக்கிறது. ஆனா இன்னும் பெரிய லெவல்ல அங்கங்க இருக்கிற பக்தர்கள் வந்து சின்னதா எளிமையா ஒரு 10 சுவாமியை பத்தி நாமாவளி, தமிழ்ல 2 பாட்டு, தமிழ்லயே சங்கல்பம் எழுதினர். நம்ம எல்லாரும் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி. சம்ஸ்கிருதம்னாலதானே பயமா இருக்கு. தமிழ்லயே எல்லா வார்த்தையும் தமிழ் படுத்தினர் அழகா. என் வீட்டுல வந்து நல்லா நிறைய ஜலத்துக்கும் உணவுக்கும் குறைவில்லாம ஐஸ்வர்யமா இருக்கட்டும், வீடும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், அதிகமா பெய்யக்கூடாது, கம்மியா கம்மியா பெய்யக்கூடாது, அளவான மழை பெய்யணும், அரசாட்சி புரியவர்கள்ல எல்லாருக்கான பிரார்த்தனை. இந்த கோவிலை ஏன் கொண்டாடுறோம்னா இந்த கோவில்ல வந்து நம்மளோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, சுவாமிஜி மனசால நினைக்க நினைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெசனன்ஸா நினைக்க நினைக்க நல்ல எண்ணங்கள், நாட்டுல வந்து நல்ல தர்மமான ஆட்சி நடக்கட்டும், நாட்டுல வந்து நல்ல மழை பெய்யட்டும், கஷ்டப்படுறவர்கள்லாம் வந்து எல்லா விதமான நன்மைகளையும் அடையட்டும், சுகம் அடையட்டும், கஷ்டமே இருக்க வேண்டாம் உலகத்துல, வியாதி எல்லாம் போகட்டும், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை. நீங்க பார்த்தேன்னா புதுக்கோட்டையில ஒரு ஹோமம் பண்றாரோ, தேனியில ஒரு ஹோமம் பண்றாரோ, எடுத்த உடனே அந்த ஹோமத்தோட நோக்கம்னா உலக நன்மையின் பொருட்டு அப்படிதான் போடுவார். லோக க்ஷேமார்த்தம். நாட் ஈவன் வந்து இந்தியா நன்னா இருக்கணும்னு கூட இல்ல, உலகம் நன்னா இருக்கணும், உலக நன்மையின் பொருட்டு சண்டி ஹோமம், உலக நன்மையின் பொருட்டு அந்த ஹோமம் இந்த ஹோமம் பண்ணுவார். தேனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த கூட்டு வழிபாடு எல்லாத்துலயுமே நடக்கணும்ன்றது சாமிஜிக்கு. எல்லா கோவில்கள்லயும் இது நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து இது வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் சமய வகுப்புன்னு வச்ச மதுரானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா அது வந்து பூஜையா நடக்கும். அது இங்க தேனி ஆசிரமத்திலயும் மாசம் ஒரு நாளைக்கு விளக்கு பூஜை நடக்கும். எல்லா பெண்களும் வந்து உட்கார்ந்து அழகா அந்த விளக்கு அது ஃபுல்லா தமிழ் விளக்கு பூஜைங்கிறது ஃபுல்லா தமிழ்லயே இருக்கக்கூடிய பூஜை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு ரொம்ப ஒன்றி இதை நான் பண்ணேன்னா என் குடும்பம் பரமக்ஷேமமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தா வரும். அம்பாள் முன்னாடி பண்ணிட்டு போறது, தட்சிணாமூர்த்தி முன்னாடி பண்ணிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம் தான். நீங்களாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க நிறைய விளக்கு பூஜையில வந்து. விளக்கு பூஜை. அதே மாதிரி புதுக்கோட்டையில இருந்த அந்த
கூட்டு பிரார்த்தனை கூட அது எப்படியும் மிஸ் பண்ணாம வந்துடணும் அப்படின்னு ஆமா. நிறைய பேர் வருவோம் அந்த கூட்டு ஆமா. பிரார்த்தனை. இந்த 108 அர்ச்சனையும் நம்மளே சொல்ல வைக்கிறது பெரிய, அதாவது நம்ம சொல்றோம், நம்ம சார்பா அர்ச்சகர் அங்க அர்ச்சனை பண்றாருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அத்தனை அதான். பேர் சேர்ந்து அர்ச்சனை பண்ண மாதிரி, கோடி அர்ச்சனை மாதிரி ஆகும் அது வந்து. அதே மாதிரி correct. சுவாமிஜி வந்து சாத்துர்மாசியம்லாம் இருக்கும்போது புதுக்கோட்டையில வந்து 108 லட்டு வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது, 108 தாமரைப்பூ அப்படிலாம் பெருசு பெருசா பண்ணுவார். ஆமா. எல்லாமே இந்த அம்பாளை அப்படி வந்து ஒரு கொண்டாடணும். 108 சுவாசினி பூஜை எல்லாம் பிரம்மாண்டமா, ஆமா. எப்படி சாந்தானந்த சுவாமிகளோட லெகசி அவர் எப்படி உம் நல்ல பெரிய பெரிய ஹோமங்களா நடத்துவாரோ அதே மாதிரி. இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு நாமாவளி இருக்கு. இவரு விநாயகருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, சதுர்லக்ஷ ஜப பிரீத்தாய நமக. அவருக்கு 4 உம் லட்சம் ஜபம் பண்ணா அவர் பிரீத்தி அடைஞ்சார். பண்ணா பிரி- 4 லட்சம் ஜபம் பண்ணுவார் சுவாமிஜி. இதுக்காக ஒரு உம் பிள்ளையாருக்காகவே அவர் 4 லட்சம் ஜாவிருத்தி வந்து ஜபம் ஹோமம் எல்லாம் பண்ணி, அதுக்கு அவ்வளவு கொழக்கட்டை பண்ணி, அவ்வளவு உம் நைவேத்தியம் பண்ணி. ஏன்னா அங்க அந்த பஞ்சமுக ஹேரம்ப மகா உம் கணபதியும் இருப்பார், ஆமா. அபிஷ்டவரத மகா கணபதியும் இருப்பார். சோ மகாகணபதி. 2 பேருக்கும் அழகா அர்ச்சனைகள் உம் ஆராதனைகள் கொண்டாடுவார் அந்த சுவாமியை வந்து போட்டு. அதே மாதிரி சுவாமிஜி வந்தப்புறம் தான் புதுக்கோட்டையில வந்து ஒரு ஒரு சுவாமிக்கும் என்னன்னா மாசாந்திர இதுன்னு உண்டு. அதாவது உம் இது ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு அபிஷேகம், உம் ஸ்பெஷல் அபிஷேகம். அப்புறம் அபீஷ்ட வரத மகா கணபதிக்கு வந்து சுக்ல சதுர்த்திக்கு, அவருக்கு வந்து கிருஷ்ண சங்கடஹர சதுர்த்திக்கு, அந்த பெரிய 5 தலை ஆமா. பிள்ளையாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம். சஷ்டினா முருகனுக்கு, அப்புறம் உம் தட்சிண காளினா அஷ்டமிக்கு, ஒரு ஒரு இதுக்கும் வச்சிருப்பாரு அழகா. இந்த சதுர்தசி அன்னைக்கு துர்க்கைக்கு அந்த உம் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி எப்படி பிரதிஷ்டை ஆமா. பண்ணிருக்காரு சாந்தானந்த சுவாமிகள் வந்து. அதான். அவளுக்கு வந்து சதுர்தசி அமாவாசைக்கு முதல் நாள் வர சதுர்தசி, அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு சண்டி ஹோமம் பண்ணிடுவாரு. எல்லாமே ஒரு அழகா ஒரு ரிதமிக்கா போகும். பிரதோஷம் கேட்கவே வேண்டாம், காசி விஸ்வநாதர். இந்த காசி விஸ்வநாதர்ங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல் கான்செப்ட் வந்து. ஆமா. சுவாமிஜி பார்த்து பார்த்து அந்த காலத்துல என்னன்னா காசிக்கு எல்லாம் போக முடியாதவா அந்தந்த ஊர்ல வச்சுப்பா. எல்லா ஊர் சந்நிதியிலயும் கோவில்ல காசி விஸ்வநாதர் இருக்கும். சுவாமிஜி தேனிலையும் புதுக்கோட்டையும் வச்சுட்டு நம்ம எல்லாரையும் அபிஷேகம் பண்றதுக்கு அதை அபிஷேகம். ட்ரெயின் பண்ண, நம்ம Correct. கையால காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணலாம், தேனிலையும் பண்ணலாம். அதுக்கான இதை பிளான் பண்ணி வச்சு அழகா. அதே மாதிரி வந்து கோவிலை சுத்தமா வச்சுக்கணும்னா எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்துறது, அங்கேயும் இங்கேயும் போடுறது அப்படி இல்லாம தேனிலையும் சரி புதுக்கோட்டையும் சரி அதை சிங்க்ரனைஸ் பண்ணார். ஒரே ஆமா. வழக்கு அத்வைத்தமா அகண்ட தீபமா ஒண்ணு வச்சிருவாரு. நீ வந்து அதுல எண்ணெயோ நெய்யோ தான் விட முடியும் வந்து, நம்மளா தனியா அதான். அங்கங்க தனித்தனியா ஏத்த முடியாது எல்லா ஆமா. சாமியும் முன்னாடி. ஒரே விளக்கு. அது வந்து அழகா தீபஸ்தம்பனம் பண்ணினா ரொம்ப அழகு. அதெல்லாம் எல்லாத்துலயும் நெறிப்படுத்துறதுங்கிறது, அந்த ஃபைன் டியூன் பண்ணி அங்க ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆண்கள் இந்த பக்கம் உட்காரணும், பெண்கள் இந்த பக்கம் உட்காரணும், பேசக்கூடாது, குறுக்க எழுந்து போக கூடாது. ஒரு பிரேயர்னா அப்படி ஒரு இதுவா நடக்கணும். அது நிறைய பேருக்கு புதுக்கோட்டையில ஒரே ஷாக்கு, என்னது உண்மைதான். பேசக்கூடாதுங்கிறாரு. இன்னும் ஒரு ஒரு கேப் இருக்கு, ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கான்னா அந்த நடுவுல நம்மள நாமாவளி சொல்லுவோம். ஓம் சக்தி சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அதுல வந்து நாமாவளியோடயே தான் சுவாமிஜி இருந்துட்டு இருக்கணும் எக்ஸ்பர்ட். அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப வருஷம் 97 98 எல்லாம் கீத கிளாஸ் நடத்திட்டே இருப்ப, கரண்ட் போயிடுமா. கரண்ட் போச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த நாமாவளி, அதுக்கு ரெக்கார்டிங்லயே கேட்கும். அது கரண்ட் வர மட்டும் பாடிட்டு இருப்பாரு 1 மணி நேரம் ஆனாலும் சரி. யாரும் வாயை திறக்க முடியாது, நாமாவளி ரிப்பீட் பண்ணி ஆகணும். வேற வேற ஆமா. ஸ்ருதியில பாடிட்டே இருப்பாரு வந்து. ஆக இந்த கோவில்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சாமிஜிக்கு வந்து அந்த கோவில்லாம் நல்லா வச்சுக்கணும், மெயின்டைன் பண்றது, அது வந்து அழகா கட்டுறது, சாநித்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சாமி எப்படி இது பண்ணணும். அந்த பெருந்திருவிழாவும் அப்படித்தான். ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா பிள்ளையாருன்னா அந்த பிள்ளையாருக்குன்னு அவருக்கு கொடையெல்லாம் வச்சு காலம்புற ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஹோமம் நடத்தி சாயங்காலம் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி என்னென்ன கொண்டாடணுமோ எல்லாம் கொண்டாடி முடிச்சிருவாரு அந்த பிள்ளையார. அதே மாதிரி முருகனை, அதே மாதிரி சாரதாம்பாள், அதே மாதிரி மகாலட்சுமி, அதே மாதிரி பத்ரி நாராயணர், என்னென்ன சுவாமி இருக்கோ தேனியில எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் உண்டு. அது மாதிரி சூரிய நாராயணர் அவ்வளவு அழகா வச்சிருக்காரு சுவாமிஜி வந்துங்க. சூரிய மண்டலாஷ்டகம் சொல்லுவோம் ஆமா. டெய்லி. அது மட்டும் இல்ல, எவ்ரி சண்டே வந்து சூரிய நமஸ்காரம்னு வேதத்துல இருக்கு ஒரு பகுதி. அது வந்து கிட்டத்தட்ட 150 நமஸ்காரம் இருக்கு. வைதிக சூரிய நமஸ்காரம், அருண பிரஷ்னம்னு சொல்லுவோமே, கிட்டத்தட்ட 1.5 மணி ஆமா. நேரம் ஆகும். அது எவ்ரி சண்டே பண்ணுவா. அதே ஓ. மாதிரி தினம் மகா கணபதி ஹோமம். இதெல்லாம் தான் ஒரு ஆசிரமம்னு சொன்னா அந்த இடத்துல தெய்வீகம் ததும்பணும்னா இந்த ஹோமங்கள், இந்த பூஜைகள் இதெல்லாம் சிறப்பா நடக்கணும். அது பண்ண நாட்டுக்கு நல்லது. ஆசிரமத்துக்கு நல்லதுங்கிறது மேட்டர் இல்ல, நாட்டுக்கு உலகத்துக்கே நல்லது, மக்களுக்கு எல்லாம் பரமக்ஷேமம் வரும்பொழுது அவர்களுக்கு எல்லாம் மனசுல அந்த அருள் ஆற்றலை உணர முடியும். அதான் சுவாமிஜி பெருசா மனசுல நினைச்சது. முக்கியமா அந்த கூட்டு வழிபாடுங்கிற விஷயம், விளக்கு பூஜைங்கிற விஷயம் இன்னும் பரவலா நிறைய ஊர்களுக்கு போகணும். நிறைய பேருக்கு வந்து அது வந்து பயன்படணும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா நம்ம போய் உட்காந்து பண்ணணும். கொஞ்சம் 10 பேர் கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நெறிமுறைப்படுத்தி ஒரு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது. ஏன்னா இந்த கிராஸ் ரூட் லெவல்னு சொல்றோம்ல, நம்ம பெரிய லெவல்ல எல்லாம் பண்றது வேற. எங்க கன்வர்ஷன் நடக்கும், எங்க மக்களுக்கு வந்து ஒரு அனாதரவா இருப்பாங்க அப்படின்னா
கிராமங்கள்ல வந்து இப்ப ஆமா டெசர்ட்டடா இருக்கு இல்லையா நம்முடைய அக்ரஹாரங்களும் நம்ம ஊர்ல இருக்கிற அப்படி இல்லாம அங்கங்க போய் நன்றா இதை செழிப்பா இதை பண்ணணும். இதுக்காகவே சாமிஜி நிறைய டிராவல் பண்ணுவார். அந்த ஊர்களுக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வருவார். இந்த நன்னிலம் அதாவது கூட முக்கியமா போயிருந்தார். என்ன சேர்த்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து உட்காத்தி வச்சு நீ நாமா சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கே அந்த பகவான் மேல ஒரு பிரீத்தி வர ஆரம்பிச்சுடுறது இல்ல. எனக்கு ஆமா அந்த ஆமா புதுக்கோட்டை ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. அந்த கோவில் வந்து சுவாமிஜி ஆமா வரதுக்கு முன்னாடி த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். சுவாமிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து அங்க அதுவும் அந்த காசி விஸ்வநாதரோட ஸ்தாபனம் ஆனதுக்கு அப்புறமா யார் வேணாலும் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம்னு அதுக்காகவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்படித்தானே ஆமா. மனுஷால வர வைக்க முடியும் நம்ம கோவிலுக்கு எல்லாம். அது நல்லா சுவாமிஜி பண்ணினாரு. கூட இருந்தவா எல்லாருமே சொல்லுவா, ஆசிரமத்துல வேலை பாக்குற எல்லா குரு சேவக்ஸும் சொல்லுவா, நம்ம வீட்ல எல்லாம் கல்ச்சர்னு ஒன்னே இல்லாம இருந்தது. நமக்கு தெரியவே இப்போ பல விளக்கேத்தி கோலம் போட கூட தெரியாது மேடம் எங்களுக்கெல்லாம் எங்கிட்ட சொல்லுவா. சுவாமிஜி வந்தப்பறம் தான் இந்த கல்ச்சரே, ஓ கிருஷ்ண ஜெயந்தினா இப்படி பண்ணணுமா, வீட்டுல விளக்கேத்தணுமா, பூஜை பண்ணணுமா, குழந்தைங்க எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கணுமா இங்கங்கிறதே எங்களுக்கு அப்படிதான் கல்ச்சரே சாமிஜியாலதான் தெரியும் எங்களுக்கு. இதுதான் நம்ம ஆத்ம இந்து. வித்யா ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னா என்கிட்ட, உம் சுவாமிஜி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நான் கோவிலுக்கு போற முறையே மாறி போச்சு. கோவில பாக்குற ஆஹ் விதமே மாறி போச்சு. ஆத்ம வித்யா ஸ்டூடெண்ட். ஆத்ம வித்யால சுவாமிஜி சொல்றத கேட்டு கேட்டே எப்படி வந்து சுவாமிய பார்க்கணும், கோவில எப்படி உம் அணுகணும் அப்படின்னு. ஆனா உம் ரொம்ப உம் அதாவது நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றாரு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி உம் அந்த மனசுக்குள்ள மனசுக்குள்ள கொண்டு போயிடுறாரு. இதுதான் உம் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, சுவாமிஜி மட்டும் பேசுறது இல்ல, நிறைய சிவாச்சாரியரையும் பேச சொல்வார். இந்த கும்பாபிஷேகம் போதெல்லாம் வந்து நான் அப்பதான் கேள்வி, இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்குமே. கோவில எப்படி பிரதட்சணம் பண்ணணும்னு ஒரு சிவாச்சாரியார் சொன்னார், கார்த்திகேய சிவாச்சாரியார். ஒரு நிறை மாத கர்ப்பிணி வந்து எண்ணெய் குடத்தோட நடந்தா எவ்வளவு மெதுவா நடப்பாளோ அவ்வளவு மெதுவா பிரதட்சணம் பண்ணணுமா. தட தட தடன்னு ஓடுறோம் இல்லையா நம்ம கையில ஆமா. போனை வச்சுட்டு பிரதட்சணம் பண்றோங்கிற பேர்ல, நிறை மாத கர்ப்பிணி கையில எண்ணெய் குடத்தை வச்சு நடந்தா எப்படி கேர்ஃபுல்லா நடப்பாளோ அது மாதிரி பகவான் நாமா சொல்லிட்டே மெதுவா நடந்து வந்து பலிபீடத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் 108 வாட்டி ஜபம் பண்ணிட்டு ஒரு கோவிலுக்கு எப்படி போகணும்னு ஒரு கிளாஸே எடுத்தார் ஒருத்தர், கார்த்திகேய சிவாச்சாரியார். முக்கால் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு போறோம்னா கூட்டத்தோட கூட்டமா போவோம். அந்த ஜலம் மேல தெளிச்சா தெளிச்சுட்டா அப்படி சொல்லிட்டு ஏதோ அடிச்சு பிடிச்சு ஒரு பிரசாதத்தை வாங்கி வந்துக்குவோம். நமக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச கும்பாபிஷேகம் அவ்வளவுதான். ஆனா சுவாமிஜி கூட போய் பார்த்தா அது 4 நாள் முடிய இந்த கால பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுல இருந்து பார்த்து என்ன பியூட்டிஃபுல் கான்செப்ட், எவ்வளவு தத்துவார்த்தம். சுவாமிஜி ஒரு அந்த கால பூஜை முடியும் பொழுதும் சுவாமிஜி சிவாச்சாரியர்கள் எல்லாம் பேசுவாங்க. அதை பத்தி ம். எடுத்து என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல எத்தனை நாடி நரம்பெல்லாம் இருக்கு இல்லையா, ம். அதே மாதிரி அந்த தெய்வ திருவுருவத்துக்கு ஒரு உரு ஏத்துறாங்க. அது வந்து ம். அந்த அந்த விக்கிரகம் வருது இல்லையா, அந்த விக்கிரகத்தை வந்து முதல்ல ஜலத்துல போட்டு வச்சிருப்பாங்க. ஜலாதி வாசம் இருக்கும், தானியாதி வாசம்னு பேரு. நிறைய நாள் வந்து அது தானியத்துல ஜலத்துல இருந்து அதுக்கப்புறம் நிஜமா ஒரு குழந்தைய எழுப்புற மாதிரியே இருக்கும். அது வந்து ஓ! ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு மேளம் எல்லாம் இது பண்ணி முதல் நாளைக்கு நடக்கும் சில இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து கண்ணாடி காமிச்சு, பசுமாடை காமிச்சு, சுமங்கலி பெண்ணை காமிச்சு, எல்லாம் ஒரு 10 விஷயம் மங்கள பொருட்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த நயன உண்மையிலன்னு சொல்றேன், கண்ணு ம். திறக்கிறது. கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அதை கொண்டு போய் அந்த சாமியை வச்சு அந்த மருந்து வச்சு எல்லாம் பூசுறாங்க இல்லையா. இப்படி ஒன்னொன்னு ஒரு சின்ன நிஜமாவே பிறந்த குழந்தைக்கு நம்ம சில சம்ஸ்காரம் அதே மாதிரி இருக்கும். இந்த குழந்தை காதுல பேரு சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஓ! புவனேஸ்வரி 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 சொல்லுங்க சாமிஜி அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சாமிஜி. வந்து 3 வாட்டி ம். சொன்னேன் அப்படின்னாரு வந்து. அந்த இதுல யஜ்ஞாலயால வச்சதுக்கே வந்து 3 வாட்டி காதுல சொல்ல சொன்னாலாம் வந்து. அந்த மாதிரி அந்த சுவாமியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இது பண்றோம். அதே மாதிரி இந்த ஜலத்துல இருந்து நதியில இருந்து ஜலம் எடுத்துன்னு வராது, அது கூட ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஜலத்தை எடுத்துன்னு வர்றது, மிருத் சங்கிரகரணம், அந்த அதுக்கான மண் இது பண்றது, பாலிகை தெளிக்கிறது, ஒன்னொன்னு பார்த்தா அவ்வளவு தத்துவார்த்தத்தை பத்தி தனியா ஒரு எபிசோடே நம்ம வந்து சுவாமிஜி பேசின விஷயங்களே நம்ம வந்து இது பண்ணலாம். நம்ம ஓ! பேசுறதை விட சுவாமிஜி பேசின ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து போட்டாலே ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். ம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த ஜலத்துல கும்பத்தெல்லாம் வச்சு பூஜை பண்றா இல்லையா, ஹோமம் பண்ணிட்டு அந்த ஹோமம் பண்ணி அத்தனை மந்திர சக்தியும் அப்படியே புஷ்பத்துல அது பண்ணி அப்படியே அந்த ஜலத்துல ஏத்துவா. அந்த ஜலத்துல வந்து சுத்தி அந்த குடத்தை சுத்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, நூல் சுத்தி இருக்காளே, அந்த ஒரு ம். நூலும் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பா, நரம்பு. அதுக்கு ம். சமம்னு சொல்லுவார் வந்து. அப்புறம் அந்த ஜலத்துலதான் இப்ப சுவாமி இருக்கார். அந்த ம். ஜலத்தை எடுத்துட்டு சாதாரணமா இப்ப கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், வருஷம் அந்த வருஷாபிஷேகம் பண்றாரு இல்லையா ஆமா. தட்சிணாமூர்த்திக்கு பெருந்திருவிழால, அப்பயும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஒரு கால பூஜை முடிஞ்சு நடக்கும். அந்த ஜலத்தை வந்து சுவாமிஜி நிஜமா சிவபெருமான உட்கார்ந்துட்டு தான் அப்படிதான் பாப்பார். அந்த நேரம் அத்வைத்தம் பேசுறதால ஒண்ணு கிடையாது. அது அவரோட பார்வையே மாறி போயிடும். நல்லா கவனிச்சிருக்கேன் நான். அதை வந்து சிவாச்சாரியர் இப்படி தலையில வச்சுட்டு இப்படி பிரதட்சணை வரும்போது இல்ல, பேக்வேர்டா நடந்துட்டு இருப்பார் சுவாமிஜி. இப்படி புஷ்பத்தை ஓ! இப்படி 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 போட்டுட்டே வந்து பின்னாடியால நடப்பார். அவருக்கு முன்னாடி இப்படி புஷ்பத்தை போட்டுட்டே நடப்பார். எல்லாரையும் அதே மாதிரி நடக்க சொல்வார் வந்து. சுவாமி வரார். அந்த ஜல அந்த கலச ஜலம் தான் இப்ப சுவாமி.
அப்புறம் அததான் கொண்டு போய் நம்ம கும்பத்துல அந்த அபிஷேகம் பண்ணுவோம், தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவோம், இல்ல மேல அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அந்த ஆட்டிடியூட் பார்த்தேன்னா சுவாமிஜிட்ட வந்து அது அவருடைய சம்ஸ்காரம், அது அவருடைய தெய்வீகமான அந்த அவர் வந்து அதை பாக்குற விஷயமே அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா சுவாமிஜி எப்படி அதை பாக்குறாரு அப்படிங்கிறது ஒண்ணு, நம்ம அவரை தானே கவனிச்சுட்டே இருப்போம் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. இது ஒரு லேர்னிங், சுவாமிஜி எப்படி அந்த விஷயத்த வந்து பாக்குறாரு அப்படின்னு பாக்குறது. அதே மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவார், எல்லாரும் மேல போய் கூட்டமா தள்ளுமுள்ளு பண்றது அளவே நானே போறது இல்லை அப்படின்னு. நம்ம எல்லாரும் கீழே இருக்க போறோம், நம்ம எல்லாருக்கும் எல்லா புண்ணியமும் கிடைக்கும், தடன்னு யாரும் மேல ஓட அந்த அந்த சிஸ்டம் ரொம்ப முக்கியம் சுவாமிஜிக்கு. நெரிசல் பட்டு 4 பேர் விழுந்தா செத்தா அதெல்லாம் இருக்கவே கூடாது, பிடிக்கவே பிடிக்காது. ஈவன் குரு பெயர்ச்சிக்கு கூட லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது முன்னாடியே போலீஸ் எல்லாம் பெர்மிஷன் வாங்கி அதுக்குள்ள பேரிகேட் எல்லாம் போட்டு இவ்வளவு பேர் வரப்போறான்ற பிளானிங் எல்லாம் பயங்கரமா போட்டு ட்ரஸ்டீஸ் எல்லாம் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாரு ஆசிரமத்தை சேவக்ஸ். வந்த அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், அதுக்கு தவறி கியூ எல்லாம் போட்டு வரவா நல்லா சாமி பார்த்துட்டு போகணுமே தவிர யாரும் தள்ளுமுள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம மிஸ் ஆகுற ஒரு விஷயம், ஆர்கனைஸ் பண்ண தெரியாம தவிப்போம். ஆனா சுவாமிஜி ரொம்ப அழகா அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பார். ஒரு கும்பாபிஷேகம் 50,000 பேருக்கு அன்னதானம் பண்றோம்னா கூட சத்தம் இல்லாம நடக்கணும். அது வந்து ஒரு இதுவே இருக்கக்கூடாது, அங்க கூச்சல் குழப்பம் சண்டை தள்ளுமுள்ளே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கணும். அதே மாதிரி அந்த என்ன பண்ணுவார், அந்த கும்பாபிஷேக ஜலத்தை கூட அப்புறம் தனியா தான் அதை வந்து இது ஸ்ப்ரே பண்றதுக்கு இது பண்றது அப்பயே கொட்டுறது எல்லாம் அலோவ் பண்ண மாட்டார் வந்து. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், பிரசாதம்னா நிதானமா. அது நீங்களே பாத்துட்டு போய் ஞான யஜ்யத்தெல்லாம் கூட நீங்க இருக்கிற இடத்துக்கு பிரசாதம் வரும் அப்படின்பார் வந்து. அதனால 10 நிமிஷம் உட்காந்து நீங்க நாமா சொல்லிட்டு போங்க, யாரும் எழுந்து பரபரன்னு தள்ளுமுள்ளு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் இயர் புதுக்கோட்டைக்கு சுவாமிஜி வந்த போது அந்த வருஷம் பூரா டெய்லி ஒரு சண்டி ஹோமம் பண்ணி அதனுடைய பூர்த்தி எனக்கு அது மறக்கவே முடியாது. அந்த சர்வீஸ்ல ஈடுபட்டதை மறக்கவே முடியாது. சுவாமிஜி வந்து பார்த்துட்டே இருப்பார், கூட்டம் வந்து கரெக்டா கண்ட்ரோல் ஆகுதா. சின்ன இடம் வேற, நமக்கு சன்னதி வந்து சின்னது, கூட்டம் ஆனா நிறைய தான் வரும். ஆனா வந்து நானு பாபு சார் மணி சார் எல்லாரும் அந்த கூட்டத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண, அதுல என்னெல்லாம் நோட் பண்ணுவார்னா, அவள்கிட்ட ஹார்ஷா பேசுறாளா அது கூட நோட் பண்ணுவார் சுவாமிஜி. அவ தள்ளுமுள்ளு வந்தா கூட நாம வந்து அவளை எப்படி ஹேண்டில் பண்றோம், சேவக்ஸோட டிசிப்ளினையும் சேர்த்து பார்த்துட்டே இருப்பாரு. அது அது எனக்கு மறக்கவே மறக்காது. அந்த ஒரு சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அதனால அது மறக்கவே மறக்காது. ஏக வருஷ நித்திய மங்கள சண்டி மகாவேல் நடத்தினார். எனக்கு அதுல ஒண்ணு ஞாபகம் இருக்கு, பழனி அம்மான்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். ஒரு அம்மா ரொம்ப அழகா கோலம் போடுவா அப்ப வந்து சண்டியே மனப்பாடம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவ உட்காந்து சர்வ சைத்தன்ய ரூபாம் தாம் அவசரம் இவ கூட சொல்லியிருக்கா, ஆடு பாத்துட்டு இருப்பேன். இவளுக்கு எப்படி மனப்பாடம் ஆச்சுன்னா ஒரு வருஷம் சொல்லி சொல்லி மந்திரமே மனப்பாடம் ஆயிடுத்து அவளுக்கு வந்து. நீங்க சொன்னீங்க ஒரு தடவை இவளுக்கு சண்டியே மனப்பாடம் மேடம் அப்படின்னு. இவ்வளவு அழகா இருக்கும் போடுற கோலத்தை சுவாமிஜி அப்படி ரசிப்பார், வந்து பார்க்காம போக மாட்டாரு. அது அதெல்லாம் கூட சின்ன சின்ன விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்றது, ஒரு கோலம் போடுறது, ஒரு விளக்கு ஏத்துறது, எல்லாத்தையும் நேர்த்தினா சுவாமிஜி தான். தீபாவளிக்கு கூட நம்ம ஆசிரமத்தை எல்லாம் 100கணக்கான விளக்கு ஏத்திடுவோம், இதுவே இருக்காது, லைட் எல்லாம் அணைச்சிருவோம். அதே மாதிரி கார்த்திகைனா ஆசிரமம் மதில் சவர் பூரா ஒரு 1000கணக்கான விளக்கு இருக்கும். அதுக்கு வந்து என்ன தெரியுமா, சும்மாலாம் நீங்க விளக்கு ஏத்திட முடியாது, சுவாமிஜி அதுக்கு ஒரு பெரிய சிஸ்டம், அதெல்லாம் வந்து அதுக்குன்னு டீம் எல்லாம் வச்சிருக்காரு, அதுக்குன்னு சுவாமிஜிஸ் இருக்கா, அதுக்குன்னு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, ஒரு இலை, அந்த ஊதா இலை மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அந்த அரச மரத்து இலை, அது வைப்பா, அது மேல கொஞ்சம் சாணியை வைப்பா, அது மேல அகல் விளக்கு, அது மேல எண்ணெய் விட்டு திரி போட்டு, அப்பதான் அது ஆடாம நிக்கும். நீங்க வெறும் அகல வச்சேன்னா அது வழிஞ்சு எண்ணெய் எங்க பார்த்தாலும் சிந்தி யாரா வழுகி விழுந்துட்டு இருப்பா. எல்லாம் ஒரு சிஸ்டம், இதுக்கு வந்து 100கணக்கான பேர் பின்னாடி இப்படி 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 வேலை செஞ்சுட்டு இருக்கணும். நேர்த்தினா அப்படி இருக்கும் வந்து, எங்க பார்த்தாலும் அவர் வந்து அழகா பண்ணுவார். சொக்கப்பனை பண்ணுவார் வந்து, பெரிய கோவில்கள் தான் நடக்கணும், இங்கேயே பண்ணுவார் சொக்கப்பனை வந்து. இந்த பெருந்திருவிழாட்ட எல்லாத்துலயும் அந்த அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண, பெரிய கோவில்கள்ல எப்படி நடக்குமோ அதை வந்து ஆசிரமத்துல தட்சிணாமூர்த்திக்கு அப்படி பண்ணணும். அதே மாதிரி கடைசியில அந்த தட்சிணாமூர்த்தி பிரதட்சணெல்லாம் ஊர்வலம், ஒரு நாளைக்கு ஆதிகுரு அந்த ஸ்வர்ண விக்கிரகம் இருக்காரு ஒரு தட்சிணாமூர்த்தி பஞ்சலோக விக்ரம், அவரை வந்து அவர் தானே ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆசிரமத்துக்குள்ளேயே ஒரு உலா வருவார், திருவீதி உலா. அதுக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் நடக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அங்கங்க நிறுத்தி நிறுத்தி ஒரு பேர் யாரோ ஒருத்தர் பேர் மறந்து போயிட்டு, அவர் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவார் அந்த சிவன் முன்னாடி. அங்கங்க உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். இங்க இருந்து கிளம்பி ஒரு பில்டிங் வாசல்லையும் அவருக்கு வந்து எப்படி நம்ம மாத்து வாசல்ல தேங்காய் பழம் எல்லாம் கொடுப்போமோ அது மாதிரி, இப்ப வந்து லைப்ரரி வாசல்ல, ஆச்சாரிய நிவாஸ் வாசல்ல, பரமார்த்தானந்த பவன் வாசல்ல பின்னாடி இப்படியே சுத்தி வருவார். ஆசிரமம் ஃபுல்லா சுத்தி வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அப்படியே ஒரு திருஷ்டி கழிப்பா பாக்கணும், அந்த குழந்தைகளுக்கு கழிக்கிற மாதிரி தேங்காய்லாம் உடைச்சு ஒரே அமக்களமா இருக்கும். அவர் உள்ள போற வரைக்கும் அப்படியே கொண்டாடி தீத்துருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வெளில வந்திருக்கு. அந்த சுவாமியை வந்து எப்படி பாக்கணுங்கிறது அது ஒரு ஒண்டர் தான், சுவாமிஜி காட்டுறது வந்து ரொம்ப அழகு வந்து. இங்க மட்டும் இல்ல, சுவாமிஜி சொல்றாரு திருச்செந்தூர் முருகன் கோயிலே உட்காந்து சுப்பிரமணிய பூஜங்க கிளாஸ் எடுத்திருக்காராம்.
அங்கேயே அந்தர்யோகம் பண்ணிருக்காராம். முருகன் கோவில்லயே உட்கார்ந்து பண்ணிருக்கேன். அதே மாதிரி சிவானந்த லஹரி வந்து ஸ்ரீசைலத்திலேயே பண்ணிருக்காராம். ஸ்ரீசைலத்துல எல்லா கோவில்கள்லயும் அந்த கோவில்லயே உட்கார்ந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு வந்து. சிங்கேரி கேட்கவே வேண்டாம், சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிக்கும். காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் திருப்பதி, எந்த பெரிய கோயில்களுக்கு போனாலும் அந்த கோவில் நீங்க சொன்ன மாதிரி அந்த நிர்வாகம் எப்படி, அந்த பூஜை சம்பந்தமான விஷயங்கள் எது ஒண்ணும் குறையாம பண்ணுறது வந்து, எதுலயும் லோபம் இருக்கக்கூடாது. நாங்களும் ஆசிரமத்துல ஒரு இது சொல்லுவோம். தட்சிணாமூர்த்தி முன்னாடி வந்து மந்திரலோபே, தந்திரலோபே, கிரியாலோபே, காலலோபே, நியமலோபே. லோபம்னா குறைவு. என்ன குறை இருந்தாலும் நீ மன்னிச்சுக்கோப்பான்னு சொல்றோம். இப்ப 5 மணிக்கு கோ பூஜை, மாடு வரதுக்கு லேட் ஆயிடுத்து, 5 ஆயிடுத்து, 5:10 ஆயிடுதுன்னா சுவாமிஜி இதுக்குதான் கால லோபம்னு பேரு. நியம லோபே, நைவேத்தியாதி விகித லோபேச்ச, எல்லாம் வரிசையா சிவாச்சாரியர் தினமும் சொல்லுவாரு. இதை வந்து என்ன லோபம் இருந்தாலும் நீ க்ஷமிச்சுக்கோப்பா, நாங்க எங்களால யதாசக்தி பண்ணி. ஆனக்கா லோபம் வரணும்னு அவசியம் இல்ல. லோபம் வராத மாதிரி நம்ம பார்த்து இந்த நைவேத்தியத்தோட குவாலிட்டியில ஆரம்பிச்சு ஒரு விஷயமும் கவனிச்சு, இதுல வந்து குங்குமப்பூ போடணும்னா போடணும், இப்படி பண்ணணும்னா இப்படி பண்ணணும். சும்மா எதையோ ஒண்ணு வீசிட்டு போறது இல்ல. அந்த சுவாமிக்கு எப்படி பண்ணமோ, நான் பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க, தட்சிணாமூர்த்திக்காக பண்ணுங்க, எனக்காக பண்ணாதீங்க அப்படின்னு வந்து அப்பப்ப எல்லாரையும் அந்த ட்ரெயின் பண்றதுல அவர் எடுத்துக்கிற பரிசிரமம் ரொம்ப உயர்ந்த விஷயம். ஒரு மாடலா தான் பண்ணி வச்சிருக்காரு. புதுக்கோட்டையிலேயே அப்படிதான். ஸ்ரீவித்யா அங்க வந்து கொஞ்சம் நிறைய வேற ஆகமப்படி வராது, அது கொஞ்சம் வித்தியாசம் ஸ்ரீவித்யா சம்பிரதாயம். ஆனா அதையும் நன்றாக தெரிந்து கொண்டு அதுக்குள்ள புஸ்தகங்கள், அது என்னெல்லாம் பண்ணணும், அதை எப்படி நெறிப்படுத்தணும். இப்போ வந்து அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்றாருன்னா சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு என்ன அர்ச்சனைனா ஃபர்ஸ்ட் சஹஸ்ரநாம அர்ச்சனை, விஷத்தி அர்ச்சனை, அப்புறம் இது அஷ்டோத்திரம் எல்லாம் பண்ணிதான் அவருக்கு நைவேத்தியம். 2 மணி ஆயிடும் சாமிஜி சாத்துர் மாசத்துல அம்பாளுக்கு அவர் பூஜை பண்ண உட்கார்ந்தாருன்னா. இந்த பூஜையில வந்து அவர் வந்து லைக்கியருக்கு வந்து ரொம்ப அழகு. அம்பாளை பூஜை பண்றதாகட்டும், தட்சிணாமூர்த்திக்கு வெளியில நின்னு பண்ணுவார் இல்லையா, அந்த ஸ்வர்ணகாலீஸ்வரர்னு ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துக்கு வந்து இதுல பண்ணுவார் சிவராத்திரி போது. நல்ல ஞாபகம் இருக்கு. 2021 சுவாமிஜி சமாதி ஆகிற வருஷம் கூட, அந்த வருஷம் சிவராத்திரி வந்து ஹோல் நைட்டு எந்த பேஷண்ட்டும் அந்த மாதிரி உட்கார முடியாது. ராத்திரி 8 மணிக்கு வந்து உட்கார்ந்தவர் மறுநாள் கார்த்தால 5:30 6 மணி வரைக்கும் பூஜை பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஒரு நிமிஷம் கண்ணு அங்கங்க சிமெண்ட்ல ஃபுல்லா அபிஷேகம் பண்ணி ஃபுல்லா எல்லாம் பார்த்து பேசி எல்லாம் பண்ணினார். அது ஒரு வண்டர் தான். அந்த மாதிரி யாராவது இருந்தா கண்டிப்பா நடுவுல எழுந்து போயிடுவா, முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் உட்கார்ந்தாலும் தூங்கி விழுவா. சாமிஜி மட்டும் எப்படிதான் சிவராத்திரிக்கு வேற மாதிரி அந்த தலையை குளிச்சுட்டு அப்படி வந்து உட்கார்ந்தாருனாக்கா ஆசன சித்தி. ஆமா, ஜடாபாரம். அது வந்து என்னன்னா ஆசன சித்தி. காலை கூட மாத்தி போட மாட்டார். நம்ம எல்லாம் இப்படி அப்படி என்னென்ன பண்ணுவோம், ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்படியே உட்கார்ந்துருப்பார். காலை கூட மாத்தி போட மாட்டார். எனக்கு எங்கேயும் தான் நிறைய இப்படி ஒரு தடவை யோசிச்சிருக்கேன். சுவாமிஜிக்கு எவ்வளவோ பாடி எயில்மெண்ட்ஸ் இருக்கே. ஒரு கிளாஸ் கூட சொல்றேன். அந்த கிளாஸ கேட்கிற நாம வந்து 10 வாட்டி காலை மாத்திருப்பேன் நான்லாம். ஆனா சுவாமிஜி வந்து காலை மாத்திருக்கவே மாட்டார். அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. அது நிஜமாவே ஒரு பெரிய விபூதி தான் அது சுவாமிஜியோட. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி நித்திய பூஜையும் சரி, திருவள்ளுவர் சொல்ற தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு வருமே, சிறப்போடு பூசனை. அதான் சொல்ல வந்தேன். பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. அது மாதிரி நித்திய பூஜையும் நன்னா நடக்கணும். இந்த கோவில்கள் திருவிழாக்களும் ரொம்ப நன்னா நடக்கணும். அதனாலதான் கொரோனா சமயத்துல ரொம்ப நாள் கோவில் எல்லாம் பூட்டி வச்சிருந்தப்போ இதெல்லாம் எதிர்த்து குரல் எல்லாம் கொடுத்தார், பேசினார். இதுல கோவில பூட்டி வச்சா என்னெல்லாம் நடக்கும்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி பூஜை பண்ணாம இருந்தா நாட்டுக்கு நல்லது இல்ல, கோவில்லாம் அப்படி பூட்டப்படாது. மக்கள் வந்து ஆல்ரெடி ரொம்ப துக்கத்துல இருக்கா, எல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டா, துக்கத்துல இருக்கும்போது பகவான்கிட்ட தான் போய் முறையிட முடியும். கோவில் எல்லாம் பூட்டி வச்சா என்ன செய்யறது, கொஞ்சம் நெறிமுறைப்படி மாஸ்க போட்டுன்னு வா, தள்ளி நில்லுன்னு சொல்லியாவது ஆரம்பிங்கோ. இத ஒரு சாக்கா வச்சுட்டு கோயில மூடக்கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் வந்து. அது ரொம்ப சாமிஜிக்கு மனசுல வந்து ரொம்ப உறுத்தலா இருந்தது. கொரோனா சமயத்துல மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறா, கோவிலுக்கு சாமியை கூட போய் பார்க்க முடியலன்னா என்ன இருக்கு அப்புறம் அப்படின்னு எல்லாரும். அப்கோர்ஸ் அந்த ரொம்ப சீரியஸா சிவியரா இந்த லாக்டவுன் ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா கோவில்லாம் திறக்கிறதுக்கு. அப்படிதான் கூட ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால சொல்றேன். சுவாமிஜி மனசுல எப்படி இருந்ததுன்னா, HRNC அறநிலையத்துறை எல்லாம் நடத்துறா. ஆனா ஹிந்துஸ் தர்ம சேவா மையம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு வந்து. அது வந்து கோவில்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமா இப்படி என்ன செய்யணும்னா, இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அது மாதிரி ஒரு இது இருக்கணும், சர்வீஸ் இது மாதிரி இருக்கணும் கோவில்ங்கிறது வந்து. இப்ப வந்து நாம எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வந்து குழந்தை பிறந்திருக்கா, இந்த சடங்கெல்லாம் பண்ணமா நாங்க ஆள் அனுப்புறோம். அந்த மாதிரி அதை சென்ட்ரலைஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஒரு என்ன சடங்கு பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நம்ம நிறைய சடங்குகள்லாம் பண்றோமே, இதெல்லாம் பண்றதுக்கு உள்ள ஆட்களை நம்மளே அனுப்பணும். They should be connected to the temple. பணக்காரங்களும் ட்ரஸ்டீஸும் தான் போவாங்க, நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க கூடாது. ஒரு சாமானியனும்
ரொம்ப ரொம்ப சாதாரண ஆளு கூட கோவிலோட தொடர்பு இருக்கணும். அந்த கோவில்ல வந்து கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் இருக்கணும். அங்க வந்து அவனுக்கு இருக்கணும். அவனுடைய பைசா வேணும். சாமிஜி எப்பயும் சொல்வாரு வந்து ரொம்ப பணக்காரர்கள் திடீர்னு கேட்டா 10 பேர் பணம் கொடுக்குறோம் அப்படி ஆமா. இல்ல. எனக்கு ஒவ்வொருத்தர் வீட்ல இருந்தும் வரணும் அந்த டொனேஷன். எல்லாருக்கும் அந்த கைங்கரியத்துல பலன் இருக்கணும். பணமா இருக்கட்டும், உடல் உழைப்பா இருக்கட்டும். அது வந்து நம்ம கையால வில்வம் படிச்சு சாமிக்கு ஆமா. சமர்ப்பணம் பண்றது கடையில வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா வந்து. ஆமா. ஆசிரமத்துல வில்வ மரம் இதுக்காக என்னன்னா அந்த வாலண்டியர்ஸ் டிவோட்டிஸ் எல்லாம் வந்து அழகா அதை பறிச்சு சுவாமிக்கு அதை சமர்ப்பணம் பண்றது அதெல்லாம் ஒரு அழகுதான். அது ரொம்ப அதான். நமக்கே மனசுக்கு வந்து நமக்கு சித்த சுத்தி சாதனம். கரெக்ட். பணம் கொடுக்கறதும் சரி, உடல் உழைப்பால பண்றதும் சரி, எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுக்குவார் நம்மள வந்து ஹோலிஸ்டிக்கா. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஒண்ணும் இல்ல, அங்க போய் உட்காந்தாலே துளசி ஆஞ்சு போடு, ஏதோ ஒரு வேலை ஆமா. கொடுப்பா இல்லையா, கோயிலுக்கு போன எல்லாம் இந்த விளக்கத்தோட இதை பண்ண தான் கைங்கரியர் பண்றவாளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். சாமிஜிக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பார். ஆச்சரியம் இல்ல, அவர்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாக்கியத்தை கொடுப்பாரு வந்து. அப்ப வேலையும் நிறைய இருக்கும் கோவிலை சுத்தி வந்து. அப்ப நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா மனசு தூய்மை அடையும். பகவான்கிட்ட இன்னும் நன்றாக போக்கஸ் பண்ணும் வந்து. அதுதான் அதோட பரம பிரயோஜனம் வந்து. சாயங்காலமும் அது மாதிரி வாழ்வியலே என்ன வந்து பண்ணுவாரு? கோவில சுத்தி தானே இருந்திருக்கு. நம்மளோட ஆமா, வாழ்வியலே ஆமா, சுவாமிஜி அது மாதிரிதான் நிறைய சொல்லுவார். அந்த கோவிலுடைய அமைப்பே மக்களோட வாழ்வியல சார்ந்து இருந்தது ஆமா. அப்படின்னு சொல்லி. இப்ப எதுக்காக அவ்வளவு பெரிய கோவில்னு ஒரு தடவை கேட்டப்ப சாமிஜி பெரிய போர்கள்லாம் வந்தா மக்கள்லாம் இங்கதான் தங்குவா, கோயில்ல தான் தங்குவா. போரோ இல்ல பெரிய வெள்ளமோ வந்து விடுத்தனா இவ்வளவு பெரிய பிரகாரத்துல நீங்க ஆயிரக்கணக்கான பேரை வந்து ஜஸ்ட் அகாமடேட் பண்ண. அகாமடேட். ராஜா வந்து சாப்பாடு போடுவார். அப்புறம் ஒரு இடம் வேணும்ல போய் தங்கறதுக்கு. ஆமா. கோவிலே இத்தினூண்டு நம்ம பிள்ளையார் எல்லாம் வைக்கிறோம் அபார்ட்மெண்ட்ல இத்தினூண்டு ஒரு இது போட்டு ஜெயிலுக்குள்ள அப்படி வச்சா எங்க போறது நம்ம? பெருசு பெருசா சாமிஜி ரொம்ப ஆச்சரியப்படுவார். ராஜராஜ சோழன் கட்டின அரண்மனை எங்க போச்சுன்னு தெரியல, கட்டின கோவில் எப்படி பிரம்மாண்டமா இருக்கு பாரு, எப்படி கட்டிருக்கான் பாரு அப்படின்னு ரொம்ப அவருக்கு ரொம்ப. தஞ்சாவூர் பெரிய கோவில் சாமிஜிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு சொன்னார் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வந்து நந்தியும் நந்தி இருக்காரு இல்லையா, நந்திகேஸ்வரர் ஆமா. இருக்கார். என்கிட்ட சொன்னார், நம்ம ஆசிரமத்துல இருக்கிற அந்த நந்தி வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கார். ஆனா எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் நந்தி தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன் சாமிஜின்னு கேட்டேன். அதாவது ஈஸ்வரன் எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு பெரியவரோ ஜீவன். ஜீவ ஈஸ்வர ஐக்கியமான அவ்வளவு பெருசா இருக்காராம் அவரும். இங்க தட்சிணாமூர்த்தி பெருசா இருக்காரு, குட்டியா இருக்காரு இல்லையா, நந்தி வந்து அவ்வளவுதான் வைக்க முடிஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான் இடம் இருக்கு. பட் சாமிஜியோட விஷன் வந்து பெருசா இருக்கு. அவர் பெருசா, 2 பேரும் ஒன்னா, ஜீவன ஈஸ்வரன். ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான். ஆமா, ஆனா ஒண்ணு விஷயம் நம்ம எல்லாரும் எல்லாருமே இது ஆச்சரியப்பட்டிருக்கோம் சுவாமிஜி கிட்ட. அத்வைத ஆச்சாரியரா இருந்துட்டு கூட இந்த அந்த கோவில் பூஜை அப்படிங்கறச்சே பூர்ண துவைத்த பாவத்துல எவ்வளவு அழகா கொண்டாடுறதுக்கு அவர் கத்து கிளீனா கொடுத்தாரு சொல்லுவார். அப்படின்னு துவைத்த பக்தி பண்ணணும். நான் ஒரு பண்ணணும். கேள்வி கேட்டேன் ஒருத்தர், எனக்கு ரொம்ப பிடிச்சது சாமிஜி சொன்ன பதில். எங்க தங்கலாம் என்னமோ பேச்சு வந்தது. எங்க தங்கறதுக்கு எது சிறந்த இடம் என்னமோ ஒரு பேச்சு வந்தோடனே, எங்க வந்து ஈஸ்வர பக்தி, தர்ம அனுஷ்டானம், சாஸ்திர விசாரம் 3 விஷயமும் இருக்கோ அங்க வசதி குறைச்சலா இருந்தா கூட இருக்கலாம். தங்கலாம். எங்க இந்த 3 விஷயம் இல்லையோ அது நம்ம ஆசிரமமா இருந்தாலும் இருக்கக்கூடாது. இப்படியே சொன்னாரு. இது 3ம் பூர்ணமா இருக்கணும். ஈஸ்வர பக்தி இருக்கணும், தர்ம அனுஷ்டானம் இருக்கணும், சாஸ்திர விசாரம் இருக்கணும். 3ம் முக்கியம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இது 3ம் இருந்தாதான் நம்ம டே ஃபுல்ஃபில் ஆகும் வந்து. இது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நதிகளை பாதுகாக்கிறதுல சாமிஜிக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, மனசுல ஓடிண்டே இருந்த விஷயம் அது வந்து. இப்ப நம்ம சுரபி சரஸ்வதி நதி இருக்கே, அங்க வந்து ஒரு பூஜை தயானந்த் சாமிஜி தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. கங்கா பூஜா, கங்கா ஆரத்தி பண்றா இல்லையா வடக்குல எல்லாம். அதே மாதிரி இங்க எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு கங்கா ஆரத்தி சாமிஜி வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. டச்சூட அவர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் தண்ணி நிக்காம போயிட்டு இருக்கு. அதாவது குறையும் கூடுமே தவிர அப்படியே ஃபுல்லா வறண்டு போயிடுதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது பூர்ணா நதி இல்லையா, அது வந்து காலடியில ஓடுற அதே பூர்ணா நதி தான் இங்க வந்து சுரபி சரஸ்வதியா வரா வந்து. சுவாமிஜி தான் வச்ச பேர் அது. சரஸ்வதின்னு சொன்னாராம் தயானந்த் சுவாமிஜி. சுரபி சரஸ்வதி, முல்லை பெரியாருன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த நதிக்கு வந்து சாமிஜி வந்து விசேஷமா ஆடி பெருக்கெல்லாம் ரொம்ப நல்லா பூஜை பண்ணுவார். அந்த நதி கரையில உட்காந்து பூஜை பண்ண அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நதிக்கரையில நான் உட்காந்து வேத நெறியில பாப்பேன். அந்த போட்டோஸ் எல்லாம் வந்தா ஒரு 10 வாட்டியாவது திரும்பி 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 பாப்பேன். நமக்கு போக முடியலன்னா கூட ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு வேலைகள், ஆபீஸ் அது இதுன்னு பல இடங்கள்ல இருக்கு, போக முடியாது. ஆனா மனசு பூரா அங்கதான் இருக்கும். சுவாமிஜி இதை இப்படி பண்ணிருப்பாரு, அப்படி பண்ணிருப்பாருன்னு அதை பாக்குறதே ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அந்த கங்கா பூஜை, கங்கா 1/2 மணி நேரம் நடக்கும் எவ்ரி ஃப்ரைடே. அது முடியும் போது கங்கா ஆரத்தி பாடுவோம். எப்படி ரிஷிகேஷ்ல பாடுவோமோ அதே மாதிரி பாடி ஒரு பெரிய ஆரத்தி பிரசாதம் எல்லாம் அதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒரு 40-50 பேர் வருவா. இப்ப கூட எவ்ரி ஃப்ரைடே அது ஒரு அழகான ஒரு விஷயம் அங்க நடக்கிறது வந்து. அது சுவாமிஜி ஒவ்வொரு நாளையும் கூட பகவத் சம்பந்தத்தோட வச்சிருப்பாரு எல்லாம். அதனாலதான் அத்வைத ஞான நிஷ்டையே நல்லா இன்னும் பலப்படும். இந்த மாதிரி துவைத்த பக்தி பண்ணி எப்பதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி தர முடியும். இப்படிதான்ப்பா வாழணும், இதுதான் பண்ணணும்னு சொல்லி தர முடியும் வந்து.
அதே மாதிரி காலவர சுவாமிஜி கோ கிளாஸ்ல பூஜை. எல்லாம் சொல்லுவார்ல, சாமானிய தர்மத்தை பண்ணணும், அப்பதான் விசேஷ தர்மத்தை நன்னா பண்ண ஆமா. முடியும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆமா. அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பாரு. முக்கியமா இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்க விட மாட்டார். கோவில்கள், கலைகள். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது ம், நீங்க கலைகளும் சொன்னோம் இல்லையா? அதாவது ம், சுவாமிஜி வந்து இந்த சங்கீதம், கர்நாடக ம், சங்கீதம், அந்தந்த இதும்போது திருவாச்சகம் முற்றோதல் நடக்கும் பெருந்திருவிழா ம், சமயத்துல. அதை தவிர பெருந்திருவிழா தினம் சாயங்காலம் கச்சேரி வைப்பார். பெரிய பெரிய ம், வித்வான்கள்லாம் வந்து பாடுவா. அது பெரிய ஆச்சரியம் இல்லை. எல்லா ஆசிரமத்திலயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். சுவாமிஜியோட யூனிக்னஸ் என்னன்னாக்கா, நாத வேதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணாரு. என்ன ம், அப்படின்னா, இது சாதாரணமா துறவிகள்லாம் பண்ண மாட்டா. யாரோ ம், உபன்யாசகர்கள் 1, 2 பேர் பண்ணி நான் பாக்குறேன். பட் துறவிகள் பண்றது ரொம்ப ரேர் தான். ம், சுவாமிஜிக்கு என்னன்னா, இப்ப இந்த பாட்டெல்லாம் முத்துசாமி தீட்சிதரோட 4 கீர்த்தனை. இதுக்கு ம். சுவாமிஜிக்கு சூப்பரா அர்த்தம் தெரியும். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கு, படிச்சுட்டார். ஆமாம். இத வந்து விளக்குவார். அர்த்தத்தை விளக்கி ம். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அத ஒரு அம்மாவ பாட சொல்வார். ஓ. அந்த ஈவென்ட்டே ரொம்ப நல்லா கன்சீவ் பண்ணி 4, 5 ம். வருஷம் நடந்தது அது. நாரதகான சபால நாரதகான கிருஷ்ணசாமி சபா. மாமா ஆமா. இருக்கும்போது. நம்ம நாத வேதம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் குடுத்துருவார். வேற வேற அது திருவாரூர் கோவில பத்தியே ஒரு தடவை பண்ணினோம். திருவாரூர் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில். அந்த கோவில் சம்பந்தமா விஷயங்கள்லாம் சுவாமிஜி சொல்லுவார். ஒரு ம். பாட்டு, ஏதோ ஒரு பாசுரமா கூட எடுத்துப்பாரு சில சமயம். இல்ல அவருடைய மூடு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவார். அப்புறம் அந்த புக்லெட்டா போட்டு வரவாளுக்குலாம் அவரை குடுத்துருவாரு. கையில கொடுத்து. டெக்ஸ்ட் இருக்கும். அத வந்து சுவாமிஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப நான் ம். எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இப்ப இவ பாடுவா அப்படின்னு. அவ ஆ. பாடும்போது அப்படியே நமக்குள்ள அது ஊறும். அப்படியே அந்த ஆ. அந்த அந்த அர்த்தத்தோட நம்ம அத உள்ள இறக்கும்போது, இந்த நாத வேதம் அவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாம் சுவாமிஜியோட அழகான அதாவது பண்ணி பாப்பாரு. இது எப்படி வருதுன்னு பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவாரு இதெல்லாம். செலக்ட் பண்ணி குடுக்கறது அந்த ப்ராசஸ் பதிலா நான் கூட இருப்பேன். நான் சாமிஜி செலக்ட் பண்றதுல ரொம்ப நல்லா இருக்கும். உயர்வர உயர் நலம் ஆமா. உடையவன் எவன் அவன். பத்தியா ம். ஃபுல்லா அத்வைத்தியா இருக்காரு பாரு நம்ம நம்மாழ்வார். அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரசிச்சு ரசிச்சு அதெல்லாம் வந்து அமீர் கல்யாணில போடுங்க, அதுல போடுங்க. அது கேட்பார் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேலாம். என்னென்ன பாட்டு செலக்ட் பண்ணேன். இவர் ஒரு சாமிஜி ஒரு பாட்டு சொல்வார். அவாளோட வித்வான்களோட டிஸ்கஷன் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டர் விஜயலட்சுமி சுப்பிரமணியம், ஸ்ரீராம்குமார், அமிர்தா முரளி அம்மா நிறைய பேர் அது மாதிரி அவள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா அதுல கலந்துட்டா. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சுவாமிஜி அதை பாக்குற விதம். அவளுக்குமே பாருங்க அந்த எத்தனை விஷயம் பாட்டு ஒரு அது பக்கம் திருக்குறள். வரைக்கும் பாடினதை விட அப்ப பாடும்போது இன்னொரு தனி ஃபீல் வரும்ல, சுவாமிஜியோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு அப்புறம் அவ பாடும்போது. ஆமா. இது ரொம்ப சங்கீதத்துல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த ரங்கநாயக்கம் பஜேன்னு ஒரு பாட்டு இருக்கு. தர்பாரா இந்த நாயகி ராகம். அழகா ம். அத ஃப்ளோ இதுல பாடிலாம் காட்டுவார் வந்து. ஓ. அப்புறம் பாடுவேளா சாமிஜினா, ஐயோ பாடுறவாள்லாம் நிறைய கிண்டல் பண்ணிருக்கேன். ஒரு காலத்துல பஜனைக்கெல்லாம் போவாராம் நிறையா. ஓ. தேங்காய் முடியெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவுதானே வந்து ஒரு பாகவதரோட போயிட்டு இருந்தாராம் கொஞ்ச நாளைக்கு. அவர் என்ன பண்ணுவாரா 3 வாட்டி பாடணும், 4 வாட்டி பாடணும்னு சொல்லிருப்பாளாம். அப்புறம் கூட்டத்துல ரொம்ப எல்லாம் உற்சாகம் ஆனோடனே அவர் பாட்டுக்கு 10 வாட்டி பாட ஆரம்பிச்சிருவாராம். எங்க நிறுத்தணும்னே தெரியாதா. நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு அவர் கூட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு சாமி. நீங்க மாத்தி மாத்தி பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்புறம் மேல போயிட்டு அப்புறம் கீழே இறங்கி வாம்பாராம் வந்து ஹை பிச்சுக்கு போயிட்டு ரொம்ப இதுவா இருக்கும். அந்த காலத்துல வந்து நான் போயிருக்கேன். அந்த மாதிரி பஜனை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப பரம ஸ்ரத்த உண்டு. அது நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணும்னு அவருக்கு தெரியும். எத்தனை நாம சங்கீர்த்தனம் நடந்திருக்கு. தேனி ஆசிரமத்தை சத்குருநாத ஓதுவார வர வச்சு ஒரு தடவை தட்சிணாமூர்த்தி முன்னாடி பாடி வச்சிருக்கார். ஓ. விஜய் சிவா வந்து நிறைய பேரு இது மாதிரி வரவாலாம் தட்சிணாமூர்த்தி முன்னாடி பாடுவா. அது ஒரு அழகு. ம். உடையாளூர் கல்யாண அவர் கூட வந்திருக்காரு வந்து கல்யாண ம். ராமன்ஜி. நிறைய பேர் வருவா. அந்த தென்னாங்கூர்லயே போய் ஒரு தடவை ஒரு 10 நாள் வந்து ஹம்சகீத கிளாஸ் எடுத்தாரு. அப்ப திவ்ய ம். நாமம் எல்லாம் நடக்குமா? அப்படியே நான் ஜோதியில ஐக்கியம் ஆயிடுவார் சாமிஜி. ஐக்கியமாயிடும். அவளோட ஆமா டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டு பாடி ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ரொம்ப ரசிப்பார் அதை வந்து. அந்த பக்திய வந்து அதே மாதிரி ராமகிருஷ்ணா ஆர்கனைசேஷனுக்கு எல்லாம் போனா சாரதாம்மா சுவாமிஜி அந்த ஒரு பேக்ரவுண்ட் அங்க என்ன விஷயம் சொல்லணுமோ சொல்லி எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற அந்த ஒரு மனசு வந்து சுவாமிஜிட்ட. அதாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு பேசிக்கலி ஒண்ணு அரவணைச்செல்லாம் போல நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிறத புரிய வச்சுட்டே இருப்பார் வந்து. Correct. அந்த அத்வைத ஞானத்தோட துவைத்த பக்தி பண்றது வந்து ம். ரொம்ப அழகு சுவாமிஜிட்ட வந்து. அவர் வந்து நாராயணியம், பாகவதம் எல்லாமே நடக்கும் ஆசிரமத்துல. இந்த அவர் அத்வைதம் தான் சொல்லுவாரு. இங்க ஏதாவது உபநிஷத்தும், கீதையும், பிரம்மசூத்திரம் தான் நடக்கும்னு கிடையாது. எல்லாமே இருக்கும். எனக்கு ஒண்ணுமே இல்லையா நான் சிவபுராணம் மட்டுமே சொல்லுன்றுவார். ம். தட்சிணாமூர்த்திட்ட எனக்கு சிவபுராணம் மட்டும்தான் சொல்ல தெரியும். சொல்லு அப்படின்னு. ம். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது எல்லாரும் பேசுறான்னு சொல்லிட்டு சிவ குரு ஞான குரு ஞானகுரு. விஷ்ணு குரு பாஹிமாம் சத்குரு பரகுரு நித்ய குரு ரக்ஷமாம் அப்படின்னு ஒண்ணு எழுதி போட்டார். இத 16 தடவை சொல்லிட்டே பிரதட்சணம் பண்ணும். 16 தடவை பிரதட்சணம் பண்ணா நினைச்சது நடக்கும் அப்படின்னு எழுதி போட்டார். உடனே எல்லாரும் சுத்த ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் சொல்றாரு யார் நினைச்சது தட்சிணாமூர்த்தி நினைச்சது நடக்கும். அது ஒரு கிளாஸ்ல கூட சொல்லிருக்காரு. அத நான் சொல்லல அவன்ட்ட அப்படிம்பாரு.
எப்படியோ நம்ம வந்து சாமிஜியை மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்களோட இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நல்ல ஸ்மிருதி அவ்வளவுதானே. நல்ல நினைவுகள். இதெல்லாம் நம்ம பதிவு பண்றோம். சுவாமிஜி இப்படி ஒரு மகாத்மா வாழ்ந்தார். இப்படி ஒரு மனசு அவருக்கு. அவர் இதெல்லாம் இத்தனை விஷயங்களை வந்து இதுல வந்து அக்கறை கொண்டார். இதெல்லாம் வந்து நன்றாக விருத்தி பண்ண வேண்டும் என்று நினைத்தார். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த தாமிரபரணி புஷ்கரம் வந்தது. அப்ப போய் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அந்த தாமிரபரணியில போய் நின்னுட்டாருங்க. திருநெல்வேலியில போய் நின்னுண்டு நம்ம நாட்டுல நல்ல ஆட்சி வரணும், மக்கள்லாம் ஒத்துமையா இருக்கணும், பாரத தேசம் வந்து உயர்ந்து விளங்கணும். 45 நிமிஷம் வெயில்ல நின்னுண்டு தண்ணியில ஜபம். தினமும் பிரார்த்தனை. ஆசிரமத்துல நித்திய சங்கல்பம் உண்டு. நம்ம நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் தர்மமான முறையில ஆட்சி பண்ணும். எல்லாம் பண்ணிட்டாலான்னு கேட்கக்கூடாது. இது அதிர்ஷ்டமா ஒர்க் பண்ணும். தர்மமா இருக்கிறவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் இல்லையா சாமிஜியோட பிரார்த்தனை. இன்னைக்கு இல்லாட்டாலும் பின்னாடி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுல சாமிஜிக்கு ஈடு என யாரும் சொல்ல முடியாது. அது மாதிரி நல்ல இந்த மாதிரி சனாதன தர்மத்துக்காக இது பண்ற குரல் கொடுக்கறவங்களுக்கு சாமிஜி அவர்களுக்கு உறுதுணையா நிற்பார். அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவார். அவர்களை உற்சாகப்படுத்துவார். விருதெல்லாம் கொடுப்பாரு சில பேருக்கு. ரொம்ப நல்லா பண்ணுவார். அதெல்லாம் அந்த உற்சாகப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொரு ஒண்ணு கூட சுவாமிஜி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி வந்து அவர் நெறிப்படுத்துறாரோ அதே மாதிரி இந்த ஆசிரமத்துல பணிபுரிபவர்களுக்கான பிரார்த்தனை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இருக்கான்னு தெரியல. நம்ம சுவாமிஜி மட்டும்தான் அதை பண்ணின மாதிரி என்னுடைய சிற்றறிவு கேட்டின வரைக்கும். தேனிலையும் நிறைய பேர் அதை வந்து பாராட்டியிருக்கா. திருப்பணி தொண்டர்கள் பிரார்த்தனை அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு நாமாவளி. அது எந்த திருப்பணி தொண்டர் வேணா பாடலாம். இவாதான் பாட முடியும் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. இதுல வந்து ஒரு சின்ன நாமாவளி இருக்கும். இப்ப புதன்கிழமைனா அன்னைக்கு வந்து சரஸ்வதிக்கு ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மனசார சொல்ற மாதிரி, இறைவா தட்சிணாமூர்த்தி உன் முன்னாடி இப்ப இது பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க, பெரிய பாக்கியம், உங்ககிட்ட சேவை பண்றோம் நாங்க, குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஒரு நல்ல ஆத்மார்த்தமா ஒரு பிரார்த்தனை இருக்கும். அப்புறம் ஒரு பாரதியார் பாட்டு இருக்கும். கடைசி பாட்டு வந்து பாரதியார் பாட்டு. ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கும். அவ்வளவு அழகான திருப்பணி தொண்டர்கள் பிரார்த்தனை வந்து ஒரு அழகான ஃபார்மேட். அது யார் வேணாலும் அவ இன்ஸ்டிடியூஷன்ல அதை வச்சுக்கலாம். அப்படி ஒரு சண்டேல இருந்து ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும் சாமிஜி இப்படி ஞாயிற்றுக்கிழமை தானே முதல்ல சொல்வார் வந்து. அதுக்கு வந்து இதெல்லாம் அழகா அந்த பாரதியாரோட அந்த பாட்டெல்லாம் கூட வச்சிருப்பாரு. ஞான பானு அந்த பாட்டை வச்சு சூப்பரா பண்ணிருப்பாரு. அதை வந்து அவரே படிப்பாரு நிறைய நாளைக்கு வந்து. அது முடிஞ்சு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது ஒரு அதே மாதிரி காலம்பரை கூட பாத்தீங்கன்னா அந்த இது முடிஞ்சோடனே போற்றி திருத்தாண்டகம், வேற்றாகி விண்ணாகி நின்றாய் அவர் குரல்ல வரும். அது நம்ம பிரசாதம் வாங்கும்போது மத்தியானம் அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் வரும். சாயங்காலம் வேற ஒண்ணு வரும். அந்த பாட்டு கூட அவ்வளவு அழகா இருக்கும். அவர் என்ன பாட்டு டிசைட் பண்றாரு, எப்ப எந்த ஸ்லோகம் போட சொல்றாரு வந்து அது சுவாமிஜி மாதிரி அக்ஷர சுத்தியோட தெய்வீகமா அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது. அதே மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாம் பூஜை முடிஞ்சிடுறது இல்லையா. சாயரக்ஷ பூஜை முடிஞ்சு 7 மணிக்கு தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் ஆயிடுது. 7ல இருந்து 8 இந்த 7:45 வரைக்கும் பாராயணம் இருக்கும். ஆசிரமத்துல இருக்கிறவா வந்து ஏதோ ஒண்ணு லலிதா சாஸ்திரநாமம் இருக்கும், திருவாச்சகம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒண்ணு. அதெல்லாம் ஃபார்மேட். ஒரு நிமிஷம் அங்க இங்க நினைக்க விடாம மனச வந்து ஆசிரமத்துல வாழறோம்னு சொன்னா ஐதர் நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கணும், இல்லாட்டா சேவை பண்ணணும், இல்லாட்டா நாம ஜபம் பண்ணணும், இல்லாட்டா பாராயணம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். இதுலயேதான் திரும்ப திரும்ப அந்த சாமிஜி சொல்லி கொடுத்த அந்த ரொட்டீனை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணா இதை எஸ்கேப் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது. ஈவன் நாங்க கேம்புக்கு வந்த அந்த அக்காலாம் கூட சொல்லுவா, துணி துவைக்க கூட நேரம் எல்லாம் பண்ணிடுறாரு. கிளம்புற 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்தாதான் வந்து எல்லாரும் குளிச்சு வரணும் பூஜைக்கு. கேம்ப் தான் என்னால அட்டெண்ட் பண்ண முடிஞ்சது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் கேம்ப்னா இட் வில் பி a place, I mean there will be lot of relaxed time அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே புரிஞ்சு போச்சு, சுவாமிஜி வந்து 1 minute கூட ரிலாக்ஸ் டைம்னா வைக்க போறது கிடையாது. நம்ம வந்து சாமர்த்தியமா இங்க இருக்கிறத வந்து இன்வைட் பண்ணிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேவே புரிஞ்சு போச்சு. கிளாஸ் முடிச்ச உடனே டீயை குடிச்சிட்டு உடனே பாராயணத்துக்கு போயிடுவோம் பாரு வந்து பூஜைக்கு. அது மாதிரி சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும். திரும்ப 3 மணில இருந்து அடுத்த ப்ரோக்ராம் வச்சுட்டு பாரு வந்து டீயை குடிச்சிட்டு மறுபடியும் சாயங்காலம் கிளாஸ், மறுபடியும் பூஜை, சத் சங்கம். நான் கூட சொன்னேன் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கிற மாதிரி சுவாமிஜி, ராத்திரி வேணா சத் சங்கம் வேண்டாம், ஏதோ 2 மாசம் கேப் பொறுத்து நடக்குது. இல்ல அவளை வாட்ஸ்அப் பார்த்து உட்காந்துருப்பா, முதல்ல கூப்பிடு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். சும்மா 9:30 மணி வரைக்கும் அவளை விட மாட்டாரு. 9 மணி வரைக்கும். அப்புறம் ராத்திரி ஸ்மரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் விபூதியை சமத்தா போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இந்த அப்பா எல்லாம் குழந்தைய நெறிப்படுத்துற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் போய் போன் பாப்பா, அது வேற விஷயம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அது வரைக்கும் அவ்வளவு அழகா வந்து டே வந்து இது பண்ணி கொடுத்துருவாரு வந்து காலம்பலே. 7 days ஒரு சின்ன கேம்ப் தான் நான் அட்டெண்ட் பண்ணது. தைத்திரிய உபனிஷத்தோட சீக்ஷாவதி கேம்ப். ரொம்ப ஒரு 7 days தான் அந்த கேம்ப். ஆனா நிஜமாவே அந்த 7 daysமே வேற சிந்தனையே கிடையவே கிடையாது.
இந்த ஃபுல் ப்ரோக்ராமும் மைண்ட்ல வந்து நல்லா இம்பைப் ஆகி, அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் லைஃப் வரோம்ல, இந்த ரெகுலர் லைஃப் வரும்போதும் கிட்டத்தட்ட அதே சிந்தனையிலேயே அட்லீஸ்ட் ஒரு 15, 20 நாளாவது நான் இருந்தேன். அந்த இம்பாக்ட் வந்து அவ்வளவு நாள் இருந்தது. எனக்கு உங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது அங்கேயே இருக்கிறவாளுக்கு இன்னுமே அது இல்ல வந்து என்னெல்லாம் விட கிட்டவே இருப்பா மிஸ் பண்ணிடுவா, அது ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சாமிஜியோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மணிமணியா அந்த ராஜபாளையம் விருதுநகர்ல இருந்து நிறைய அக்காலாம் வருவா. அவள்லாம் அந்த காலத்துல சாமிஜிட்ட என்ன பாக்கியம் பண்ணாலோ, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் ஆத்ம வித்யால படிக்கணுமோ அதெல்லாம் நேரா கேட்டவா அவ வந்து. கிட்டத்தட்ட ஒரு 40, 50 பேர் இருப்பா. அவ பாத்தீங்கன்னா வந்து பகவத்கீதா கேம்ப் 45 நாள் எடுத்தார் சுவாமிஜி. அதுக்கு வந்திருக்கா. எல்லா உபனிஷத் கேம்ப் எல்லாத்துக்கும். அவளை நான் பாத்திருக்கேன். நைட் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. ஏதோ எக்ஸாம் படிக்கிற மாதிரி 11 மணி. எதுக்குக்கா படிக்கிறீங்க? இல்ல கீதா ஸ்லோகம் மனப்பாடம் பண்றேன். என்ன ஓ. சுவாமிஜி என்ன மந்திரம் சொல்ல போறாரோ அதை அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பா. நோட் எல்லாம் அட்டை போட்டு அவ்வளவு சீரியஸா படிப்பா. இந்த விருதுநகர் ம். அக்காலாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவளை பார்க்க 3 மணிக்கு டக்குன்னு எழுந்து குளிச்சு யார் பேச்சுக்கிச்சே இருக்கு. லௌகிக்க பேச்சே இருக்காது. ஃபுல்லா சிங்க் ஆயிருப்பா சாமிஜியோட டீச்சிங்ல. சாமிஜி என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பா. 10 நிமிஷம் தான் போன் பேசுவா. வீட்டுக்கு குழந்தைக்கு சொன்னா சாப்பிட்டியா எல்லாம் சரியா இருக்கா ஓகே அப்படி டொப்புன்னு வச்சிருவா. 10 நிமிஷம் தான் நிஜமாவே வந்து. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் படிச்சுட்டு இருப்பா. இத பத்தியே ம். டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அது அப்படியே ஃபுல்லா அதை எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, சாமிஜி சொல்றதை ம். கிரகிக்கிறதுன்னு. கரெக்ட். அது அவளை பார்த்துதான் கோபிகைகள் மாதிரி எங்க இருந்து வந்தா இவளா இவாளை பார்த்தா சுவாமிஜியோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தான்னு பாப்பேன் நான். ம். எவ்வளவு அழகா அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டா அந்த சாஸ்திரத்தை வந்து. ம். அது ஒரு குளோரி தான் நிஜமா. அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்ச பாண்டிமணிஜி. அது ஒரு ம். எதுக்கு பண்றோம்னு அழகா பண்ணி வச்சது. இன்னைக்கு நமக்கு அவ்வளவு வந்து ஆமா ஆத்ம ஆமா. வித்யால படிக்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஏன்னா எப்படி வந்து வக்தாவுக்கு ஸ்ரோதா ரொம்ப முக்கியம். எய்தாப்ல இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ரிசப்டிவா இருந்தா சுவாமிஜிக்கும் ரொம்ப இவெல்லாம் அதிகாரிகள் இவாளுக்கு எல்லாம் சொல்லணும் ஆமா அப்படின்னு சொல்லி இன்னொன்னு தான் சொல்லுவார் வந்து. ஆமா. அது ஒரு அழகு. ஆனா அவளுக்குமே பாத்தீங்கன்னா அழகா அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு வைகுண்ட ஏகாதசி வரும், சிவராத்திரி வரும். அவளை எப்படியோ இதையும் ஃபுல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணுவாரு. ஜப ஓ. யஜ்ஞம் வைப்பாரு நடுவுல. சோ இந்த ம். பக்தி பூர்வமான விஷயங்களுக்கும் இப்ப எல்லாருக்குமே அவ குழந்தைகளுக்காக ஒரு சங்கல்பம் பண்ணணும் இருக்கும், பூஜை எல்லாம் ம். இருக்கும், எல்லாம் பணம் கட்டுவா. வீட்டுக்கான ம். பிரார்த்தனைகளும் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கும். அது பெரிய இது ம். கிடையாது. ஆனா மனசை வந்து இங்க சாஸ்திரத்துல வச்சுட்டோம். நம்ம வந்து வச்சுட்டோம். இதுக்கும் நமக்கு டைம் அப்போ நமக்கு பாருங்களேன், நமக்கு லேடிஸா இருக்கும், நமக்கு எல்லாம் சமைக்க வேண்டாம், ம். சாப்பிட இதுமே ஒரு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. எல்லா நேரம் இது மாதிரி 7 நாள் எங்க கிடைக்கும் நமக்கு வந்து. கிடைக்கும். நம்ம அதுதான் வந்து ஜஸ்ட் சொல்றேன். கோவில்ல போகணும், ஜபம் பண்ணணும், திரும்ப கிளாஸ்க்கு வந்து உட்காரணும், கோவிலுக்கு போகணும், ஜபம் பண்ணணும், டீ குடிக்கணும், திரும்ப கிளாஸ்ல உட்காரணும். அது என்ன ஒரு பியூட்டி. என்ன அந்த இது மட்டும் இல்ல, தேனி ஆசிரமம் மட்டும் இல்ல, ரிஷிகேஷ், ஆனகட்டி எல்லா ஆசிரமும் சொல்றேன். இது ஒரு ஃபெசிலிட்டி இல்லையா வந்து. ஆமா. அது ஒரு இல்லாட்டி நம்ம எல்லாரும் வீட்டுல ஏதாவது ஒரு பால் வாங்கணும், அது வாங்கணும், தயிர் வாங்கணும், ஏதோ ஒரு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்போம். அப்படி ஆமா. இல்ல. ஃபுல்லா மைண்ட வந்து அதுக்கே கொடுக்கறது அப்படிங்கிறது. அது சுவாமிஜி நமக்கு பண்ணி வச்ச ஒரு பெரிய அனுகிரகம். எதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். வேலை வேலைக்கு உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கோ, மனசு அதுலயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது இவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இதுதான். இதுதான் அதனாலதான் கேம்புக்கு போகும்போது நம்ம எல்லாம் ஆன்லைன்ல கேட்கறோம். எனக்கு இல்லன்னு சொல்ல, ம். யூடியூப்ல 108 ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆமாமா. அந்த கேம்ப்ங்கிறது ஒரு தனி அனுபவம். ஏன்னா அனுபவம். நம்ம கரெக்ட். பொறுப்புகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு சன்னியாசம் பண்ணிட்டு ஒரு டெம்பரரி சன்னியாசமாவது பண்ணிட்டு சன்னியாசம். எதை பத்தி நினைக்காம போய் ஒரு வாரம் 4 நாள் இருக்கிறது வந்து அதுக்காக 3 ம். நாள் அந்தரியோகம் எல்லாம் வைப்பாரு வந்து. அவருக்கு ஆமா. தெரியும் நம்ம கிரகஸ்தர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். வெள்ளி சனி ஞாயிறா வைப்பாரு. அது கூட சண்டே மத்தியானமே முடிக்கிற மாதிரி வைப்பாரு. திரும்பி ம். ஊருக்கு போகணுமே நம்ம எல்லாரும். அதெல்லாம் ஓ. பிளான். ஆனா அந்த 2 நாள் அந்த ஃபீல் இருக்கட்டும். காலம்பர கோபூஜைக்கு வந்தோம் ம். அப்படிங்கிறது இருக்கட்டும் அப்படிப்பாரு. சம்ஸ்காரத்தை உருவாக்குறது. அதுதானே நம்ம மனசுக்கு வந்து மெயினா சம்ஸ்கார மயமா தானே அந்த மனசு இருக்கு. அது ஆமா. வெளியில என்னென்னமோ பண்ணி அது வந்து குழப்பின்னு இருக்கிறதுக்கு இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு அப்பப்போ வாங்கிட்டு போனாதான் அது பின்னாடி நிறைய தெளிவுக்கு வந்து அது ஹெல்ப் ஆகும். சாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். கீரிப்புள்ள வந்து நிறைய பாம்புட்ட கொத்து வாங்கிடுமா. அப்புறம் அது தெரியுமா, ஒரு மூலிகையை வாங்கி சாப்பிட்டு மயக்கத்துல இருக்குமா, அப்படியே சரி பண்ணிட்டு திரும்ப வருமா கொத்து வாங்குறதுக்கு. இப்ப தெம்பாய் வருமா. அது மாதிரி நீங்களா கீரிப்புள்ள மாதிரி வந்திருக்கீங்க. இது நான் அங்க கேள்வியே ரெடியா படாத இருக்கா ஒரு விஷயம். சாமிஜி நல்லா சொன்னாரு. கீரிப்புள்ள வந்து இப்ப மயங்கி கிடக்கு, அங்க போயிட்டு இருக்கு, ரெடியா, நாலு பாம்பு ரெடியா இருக்கு கொத்தறதுக்கு. அதுக்காக எல்லாரையும் கரெக்ட் தான். குடும்பத்துல எல்லாத்தையும் அன்பா இருங்கோ, நேசிங்கோ, எல்லாம் உங்க கடமையெல்லாம் ஒழுங்கா பண்ணுங்க. மனசை ரொம்ப போட்டு பயமுறுத்திக்காதீங்கோ, அலட்டிக்காதீங்கோ. பகவான் இருக்கார், சாஸ்திரம் இருக்கு. நம்ம வந்து என்னனாலும் நடக்கிறதா நடக்க போறது. அந்த ஞானத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு ம். அவ்வளோ ஒரு பலம் கொடுப்பார் சுவாமிஜி. அதான் இந்த ஆத்ம பலத்தை நல்லா விருத்தி பண்ணுவார். ஈவன் பக்தி பண்றதும் சரி, அதே மாதிரி நம்மள சாஸ்திரம் உள்ள போகிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் சாமிஜி. கரெக்ட். வெளியில அதான் ஒரு நாள் கூட யாரையும் இந்த கடமையெல்லாம் விட்டுட்டு பண்ணாத நன்னா பண்ணுங்க. உங்களோட அத்தனை தர்மங்களையும் நன்றாக அனுஷ்டானம் பண்ணுங்க தான். குடும்ப கடமைகளை விட வேண்டாம், நன்னா ம். பண்ணுங்க. எல்லாமே நன்னா பண்ணுங்க. அது வந்து காமெடியா ஒண்ணு சொல்லுவாருன்னு, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி பிரியம் சொல்லிட்டு பவதி. இருக்காரு மைத்ரேயி பிராமணத்துல.
நம்ம வந்து நம்ம பொருட்டு தான் நம்மள நேசிக்கிறோம், மத்தவங்களை நேசிக்கிறது கூட நம் பொருட்டு தான், நம்ம நம்மள நேசிக்கிறோம் அதனாலதான் மத்தவங்களை நேசிக்கிறோம். உடனே வீட்டுல போய் சொல்றாங்க, எங்க நான் உங்களை நேசிக்கலையா, என்னதான் நேசிக்கிறேன் நான், சாமிஜி சொல்லிட்டாரு. குடும்பத்துல சண்டையெல்லாம் உருவாக்க கூடாது. இதெல்லாம் படிச்சு மனசுல வச்சுக்கணும். யோசிச்சு பார்த்தா நமக்கு அவங்களோட பிரசன்ஸ் பிடிச்சிருக்கு, அதே பர்சனோட பிரசன்ஸ் பிடிக்கலன்னும் போது சண்டை வருது. எல்லாம் இங்க இது சென்டர்ல தானே இருக்குங்கிறது சொல்ல வந்தார். வந்து அழகழகான எக்ஸாம்பிள் சொல்லி நல்லா மனசார சிரிக்க வைப்பார். அந்த ஒரு கோல்டன் பீரியட், அந்த ஒரு சாமிஜி கேம்ப் நடத்தி அந்த எல்லாரையும் இதுலயே வைக்கிறது. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி, அந்த சிவராத்திரிக்கெல்லாம் என்னன்னா ஃபுல் டே அன்னைக்கு வந்து உபவாசம். உபவாசம்னா சமைச்ச உணவெல்லாம் இருக்காது, கஞ்சியும் பழங்களும் தான் கொடுப்பா. அது வந்து என்னாச்சு, அன்னைக்கு ஒரு அன்னபூர்ணி படம் ஏதோ கொண்டு வந்து வச்சிருந்தா. என்னப்பா இன்னைக்கு என்ன இன்று உணவு இல்லை அப்படின்னு எழுதி போட்டிருந்தா. என்னப்பா அன்னபூர்ணி படத்து இன்னைக்கு உணவு இல்லைன்னு, என்னப்பா கொடுக்க போற, கஞ்சி, அதை எழுது, கஞ்சியும் பழமும் கொடுக்க போற, ஒண்ணும் உணவு இல்லைன்னா எழுதுவாங்க. ஒரு சின்ன 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 விஷயம். இந்த ஃபுட் சாப்பிடுற ஃபுட் அதாவது சாலிட் ஃபுட் தான் அப்படின்னு அவள்லாம் நினைச்சுட்டாங்க. ஆமா. அதே மாதிரி நான் ஆசிரமத்துக்கு முதல்ல 99லயோ 98லயோ போகும்போது யாரோ பிரம்மசாரிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் லெட்டர், அந்த காலத்துல லெட்டர் தானே, லெட்டர் எழுதிட்டு இருக்காரு, 10 லெட்டர் சாமிஜியோட லெட்டர் எல்லாம் எழுதுங்க. அது வந்து நாராயணசாமி அப்படி எழுதக்கூடாதுப்பா, ஸ்ரீமான் நாராயணசாமி, ஸ்ரீமதி மதுரம்மா, ஸ்ரீ ஸ்ரீமதி போடாம மொட்டையா ஏன்பா எழுதுற லெட்டர், இந்த விஷயம் கூட சொல்லி கொடுப்பாரு. அதுல இருந்து ஒரு இடத்த கூட இங்க ஸ்ரீமதி போடாம நம்ம எல்லாம் எழுத வார்த்தை வராது, பேர் வராது. இதெல்லாம் கல்ச்சர், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். எப்படி ஒருத்தர் வந்து பேர் சொல்லும் போது எப்படி சொல்றோம், அது வந்து சாமிஜி கவனம். அது மாதிரி ஃபுல் பேர் சொல்லிதான் கூப்பிடுவார். நம்ம தான் அந்த ஷார்ட் பண்ணி விக்கி புக்கி விஜயகுமார் அப்படின்னு கூட ஃபுல் பேர் சொல்லிதான் நீட்டி வழக்கி கூப்பிடுவார். எல்லாமே வந்து பூர்ணமா அப்படி அழகா எல்லாம் பண்ணி வச்சிருவாரு. லீடர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னும் நம்ம நினைக்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சுவாமிஜி மனசுல வந்து விரிஞ்சுட்டே இருக்காரு. ஆக்சுவலா இன்னும் நிறைய ஆங்கிள்ஸ்ல நம்ம விஸ்வரூப தரிசனம் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். இப்ப ஆக்சுவலி நம்ம பண்றது வந்து சுவாமிஜியோட விபூதிய தரிசனம் பண்றோம், ஆல்சோ விஸ்வரூப தரிசனமும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். We are not making it a cult. சாமிஜிங்கிற பர்சனை இது பார்க்கல, அந்த சாமிஜி உருவாகிறதுக்கு காரணமா இருந்த அந்த பேக்ரவுண்ட், அதனால சாமி ஒரு நல்ல ஒரு மனிதரை பத்தி, உயர்ந்த ஒரு மகாத்மாவை பத்தி சிந்தனை பண்றோம். எதுக்குன்னா நம்ம மனசுலயும் இந்த மாதிரி கல்ச்சர் சம்ஸ்காரங்கள் எல்லாம் வரதுக்காக, அவ்வளவுதான். மத்தபடி சாமிஜி கிரேட்ங்கிறது உலகத்துக்கு தெரியும், நம்ம சொல்லிதான் தெரியும். இல்ல பிடிக்காது, எப்பவுமே பிடிக்காது, அதை கண்டம் பண்ணுவாரு. ஆக்சுவலா ஹீரோ வர்ஷிப்பே பண்ணக்கூடாது அப்படி. ஈவன் குரு அப்படின்னாக்க குருத்துவம், அதைத்தான் நீங்க வந்து மதிக்கணும் அப்படின்னு. அந்த இண்டிவிஜுவலுக்கு இல்ல, அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரத்தினால அது அவருக்கு வந்து ஒரு இது அப்படின்லாம் நமக்கு சொல்லிருக்காரு. நமக்கு என்னன்னா ஒரு ஆசை, இந்த ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு சாஸ்திரத்தை வந்து விலை மதிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காருன்னா அவருடைய growth எந்த விதமா இருந்திருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும், அது தெரிஞ்சாதான் எல்லா முமுட்சுக்களும் நாமளும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நாமள சரி பண்ணிக்க முடியும், நாமளும் எங்கெல்லாம் கவனம் பண்ணி. இப்ப நீங்க சொன்ன சின்ன விஷயமா ஒரு லாஸ்டா சொன்னேன் இல்லையா, நீ போடும்போது ஒருத்தரை அட்ரஸ் பண்ணும்போது ஒரு மரியாதையை அட்ரஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சாமானிய தர்மம் தானே. ஆக்சுவலா இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது ஒரு அது கூட நம்மள்ட்ட இல்லங்கிறது அவர் திருத்தும் போது நமக்கு தெரியறதா இல்லையா. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து மட்டும் இல்ல மேடம், ஒரு தடவை சொல்றார் சாமிஜி வந்து பல்லு வலி போல இருக்கு அவருக்கு, பல் டாக்டர்கிட்ட போன் பண்ணி ஏதோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு சரியாயிடுத்து, திரும்ப போன் பண்ணி டாக்டர் சரியாயிடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்கு எனக்கு போன் பண்றீங்க அப்படின்னு கேட்டாராம் டாக்டர். இல்ல டாக்டர் சரியாயிடுத்துன்னு சொல்ல வேண்டாம், சரியாயிடுத்துனா எதுக்கு சொல்றீங்க, சரியாயிடுத்துனா ஒருத்தனும் என்கிட்ட சொல்ல மாட்டான், சரி இல்லைனாதான் திரும்ப போன் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாரா. இல்ல நான் நன்றி சொல்றதுக்காக போன் பண்ணேன் சொல்லிட்டு சாமிஜி போனை வச்சுட்டு என்ன கூப்பிட்டு, நீங்களா யாரும் டாக்டருக்கு போன் பண்ணி சொல்ல மாட்டேன், எதுக்கு சாமிஜி சொல்லணும், சரியா இல்லதான் சொல்லு, சரியா இருந்ததுன்னா சரியாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாம் சாமிஜி அப்படி. அவர் அவ்வளவு ஹானஸ்டா போன் பண்ணி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அந்த அளவு கல்ச்சர் வந்து ஒட்ட சொல்றதுக்கு மட்டும் போறோம்ல, ஏதாவது குறை சரியில்லை, நீங்க கொடுத்த மெடிசின் ஒர்க் பண்ணல, சரியாயிடுச்சுன்னா சரியாயிடுச்சுன்னு சொல்ல போலாம் தானே. சாமிஜியோட பல்ல வச்சுன்னு அவ்வளவு ஸ்டோரி இருக்கு. ஒரு தடவை என்னாச்சு, சாமிஜி அந்த ஊர்ல யாருக்கா ஃபீவர்னா சாமிஜிட்டு வந்து விபூதி வாங்கிட்டு போவா. அதனால நிறைய பேர் ஜுரம்னா ஒண்ணுமே மெடிசன் எல்லாம் எடுத்துக்க மாட்டா, சாமிஜி விபூதி கொடுத்தா சரியா போயிடும். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு மாதிரி. ஒருத்தர் வந்து நிக்கிறார் விபூதி வாங்குறதுக்கு, சாமிஜி போன்ல பல் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நாளைக்கு நான் பல்லு புடுங்க வரேன் அப்படின்னு. அவர் கோவம் வந்துருச்சு, நான் வந்து உங்ககிட்ட விபூதி வாங்க வரேன், நீங்க பல் டாக்டர் பேசுறீங்களா, போங்க, நான் இனிமே உங்கள்கிட்ட வரவே மாட்டேன். ரொம்ப நல்லது, வராத. நான் கூட சொன்னேன், சாமிஜி அவாத்துல வந்து உங்க போட்டோல இருந்து விபூதியா கொட்டுறது சாமிஜி. அப்படியா, நான் என் காலம்புரை எவ்வளவு நேரம் விபூதி டப்பாவை தேடினேன் தெரியுமா, அதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, போமா வேலையை பார்த்துட்டு அப்படிமாரு.
இந்த மிராக்கிள்ஸ் பத்தி எல்லாம் சுவாமிஜி ரொம்ப இது பண்ணிக்கவே மாட்டார். அதை பண்ணிக்க மாட்டார், அலட்டிக்கவே அலட்டிக்க மாட்டார். மாட்டார். அது பத்தி சொல்லலாம் மாட்டார். ரொம்ப நடக்கும் ஏதாவது ஒரு சிலது அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அதுல நம்ம கவனம் போற மாதிரி விட மாட்டார். சித்திகள்ல வந்து ரொம்ப கவனம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு நமக்கே எல்லாமே வந்து தெரியும். என்கிட்ட சொல்லுவார், இந்த தாயத்து, விபூதி, குங்குமம், எலுமிச்சம்பழம் வச்சு உட்காந்து பெரிய கூட்டமே வரும். அப்புறம் கைவல்லிய நவநீதம் படிக்க ஒருத்தனும் வர மாட்டான். கைவல்லிய நவநீத கிளாஸ்லயே சொல்லுவார், இங்க பாருங்க நீங்க எல்லாம் 10 பேர் தான் வந்திருக்கேன். நான் இப்ப இதே அங்க போய் உட்கார்ந்து நான் ஒரு குங்குமத்தையும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கையில வச்சிருந்தேன்னு அங்க வரிசை கட்டி நிப்பா எனக்கு அப்படின்னு. ஆனா அது ரெண்டுமே ரொம்ப ஒரு வேணும், இதுவா பேலன்ஸ் பண்ணுவார் அழகா. அங்க வந்து யாராவது மனசுல இருக்கிற குறைகள்ல சொன்னா கூட அப்ப அத்வைத்தத்தை பேசி அவளை வெறுப்பேத்த மாட்டார். அப்ப வந்து அவளுக்கு நிஜமாவே என்ன சொல்யூஷனுக்கான வழி உண்டோ அதை பத்தி பேசுவார். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் வந்து அவர் அத்வைத்த ஆச்சாரியனா இருந்தா கூட அப்பா போன போது அம்மாக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு அவர் தான் சொல்லி கொடுத்தார். இப்படிதான் ஆமா. அம்மாவை நீ கவனிச்சுக்கணும், அப்ப நீ அம்மா கிட்ட சொல்லு, தைரியமா இருக்க சொல்லு. நான் அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா அவர் என்ன நாலேஜ் வேணுமோ அதை கொடுத்திருக்கார். அப்போ இந்த இந்த லௌகீகமா இந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத வந்து நம்மளோட பிளேஸ்ல இருந்து சொல்லணும்னு இல்ல சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த என்ன சொல்ற விதரணன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஆமா. தெரிஞ்சவர், ரொம்ப அது தெரிஞ்சவர்னு சொல்லணும். எங்கெங்க எப்படியோ அங்கங்க அப்படி எப்படி அழகா அதை வந்து கைட் பண்ணுவாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது வந்து. இது வந்து லௌகிக்க வித்யான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நீங்க இப்ப எடுத்து கொடுத்தீங்க. ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார், நிறைய வேதாந்த ஆச்சாரியர்கள் இருக்காருமா, நிறைய வேதாந்தத்தை கரைச்சு குடிச்ச ஆச்சாரியர்கள் நிறைய இருக்கா, வேத பூர்வம் தெரிஞ்ச ஆச்சாரியர்கள் கூட நிறைய இருக்கா. அப்ப சுவாமிஜிக்கு வேதாந்தமும் தெரியும், வேத பூர்வமும் தெரியும். சுவாமிஜி ஒரு யூனிக் தான். இதை தவிர சுவாமிஜிக்கு லௌகிக்கமும் தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். லௌகிக்கம்னா இப்ப யாரோ ஒரு பையன் வேலைக்கு வரான் அப்படின்னா கூட அவனுக்கு கல்யாணம் ஆயிடுதா, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவனுக்கு மாசம் எவ்வளவு, இதெல்லாம் காஜ் பண்ணுவாரு உட்காந்து அவன்கிட்ட பேசி. எல்லாம் அந்த லௌகிக்கம் தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து வீட்டுல நமக்கு என்ன, உங்களுக்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குங்கிறது சுவாமிஜிக்கு தெரியும். அதனாலதான் நீங்க அன்னைக்கே சொன்ன மாதிரி டைம் கரெக்டா அவளை 8 மணிக்கு கிளாஸ முடிச்சு விடணும், மத்தவளோட நேரத்தை ரெஸ்பெக்ட் பண்றதெல்லாம் வந்து இந்த ஒரு இதனாலதான். ஒரு அம்மாக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எல்லாம் தெரியும் சுவாமிஜிக்கு. நான் ஒரு தடவை என்னமோ ஒரு பொங்கலோ என்னமோ பண்ணி கொடுத்தேன் பாடசாலை பசங்களுக்கு, அன்னைக்கு குக் இல்லன்னு சொல்லிட்டு போன் பண்ணி அப்டேட் பண்றேன், சுவாமிஜி இன்னைக்கு நான் அவளுக்குலாம் கொடுத்துட்டேன். ரொம்ப பெருசா நினைச்சுக்காத, அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல வந்து மூத்த மருமகள் இருக்கா இல்லையா, மன்னிக்கு வந்து தினமுமே 25-30 பேருக்கு சமைப்பா அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து ஒரு நாள் பண்ணி கொடுத்துட்டேன்னு பெருசா நினைச்சுக்காத, இது தினமுமே அந்த காலத்துல வந்து இது சாதாரண விஷயமா அம்மாவோ மன்னியோ பண்ணி நான் பாத்திருக்கேன் வீடுகள்ல அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மள ட்ரெயின் பண்ண, சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம் தவற மாட்டார். அதே நேரத்துல வந்து எல்லாரையும் அவ தர்மங்கள்ல எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும் என்கிட்டே சொல்வார். யாரோ வந்து சித்த பிரம்ம பிடிச்சிருக்கா, என்னமோ கூட்டிட்டு வந்திருக்கா, டாக்டரை பார்த்தேலா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்கிறாரு, டாக்டரை பார்த்தேலா அப்படின்னு. அவ ஒரே டென்ஷனா, டாக்டர் எல்லாம் வேணாம் தானே உங்கள்ட்ட. இல்ல முதல்ல டாக்டர் என்ன சொல்றாரு அதை கேட்பார் சுவாமிஜி. இல்ல அவருக்கே யாரோ டாக்டர் தெரிஞ்சா கூட ரெஃபர் பண்ணுவாரு. என்கிட்ட வா நான் மந்திரம் போட்டு எல்லாம் சரி பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சில கோயில்கள் பரிகாரங்கள் எல்லாம் சொல்லுவாரு, இங்க எங்க போங்க படுங்க. அதே நேரத்துல மெடிசன் எடுத்துக்கவும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். அதுலயும் ஒரு நம்பிக்கை உண்டு சாமிஜிக்கு வந்து. ரொம்ப பிராக்டிகலா இருப்பாரு வந்து. அதான் சொல்றேன், பிராக்டிகல் பர்சன். அதுதான் நமக்கு நம்ம என்னன்னா அது ஏதோ ஒரு பிளேன்ல இருக்கா அவங்க ரெண்டாம். சுவாமிஜியே சொல்றாரு, ஞானினா அவன் இங்க பாத்துட்டு இருப்பான், அப்படி இருப்பான், அப்படிலாம் கிடையாது. சாதாரணமா உங்களை மாதிரியே சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படித்தான் இருப்பான், ஞானியும் அப்படித்தான் இருப்பான். ஞானத்துல மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கறத நமக்கு கிளாஸ். அதே மாதிரி ஒரு ஒளிவு மறைவு கிடையாது சாமிஜிட்ட. அவர் அம்மா சமாதி ஆனது போது திரும்ப வந்துட்டு ரொம்ப அழுதாராம். இப்ப எல்லாரும் சொன்ன, எதுக்கு சுவாமிஜி இங்க உட்காந்து அழுதுன்னு இருக்கேன், நான் என்ன நான் பிரம்மஞானின் ரூம்ல போய் அழ சொல்றியா, நான் இப்படிதான் அழுவேன், எங்க அம்மாக்காக வெரி ஜெனியூன். ரொம்ப அதுக்காக அழுதுண்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் அழுதாரு, அவ்வளவுதான் வந்து. தயானந்த் சுவாமிக்காக அழுதாரு. என்ன ஒரு ஏன்னா தயானந்த் சுவாமிஜி எனக்கு என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, எனக்கு அப்பா மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் உதிரியெல்லாம் நனைஞ்சு போச்சான், இப்படி கதறி கதறி அழுதாரு வந்து. அதெல்லாம் சாமிஜி அந்தந்த நேரம் ஸ்பான்டேனிட்டிங்கிறது அப்படி இருக்கிறது. அந்த கைவல்லிய நவநீதத்துல வரும்ல, கணத்தில் போம் மனத்தில் பற்றார், அதுதான் சுவாமிஜி. அந்த செகண்ட் அவ்வளவுதான், you just show it then leave it, அவ்வளவுதான். அது அப்படி தூக்கிட்டே எல்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டாரு. தயானந்த் சுவாமி என்ன பண்ணணும்னு சொன்னாரோ அதெல்லாம் அழகா பண்ணி முடிச்சாரு. மகாலிங்க சுவாமி பேர் பண்ணார், எல்லாம் பண்ணுவார். அதுக்காக எப்ப பாரு சாமிஜி மிஸ் பண்றாரு அழகா உள்ளுக்குள்ள அந்த ஒரு கிருத்தஜ்ஞா உண்டு, சுவாமிஜி மேல இந்த அஃபெக்ஷன் அப்படியே இருக்கும் உண்டு, அதெல்லாம் உண்டு. நிறைய பேசணும் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சுவாமிஜியை பத்தி இவ்வளவு ஒரு விஷயம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா, ஏன்னா எல்லார விட அதிகமான ஒரு ப்ராக்சிமிட்டி அது வந்து உங்களுக்கு வாச்சது, அது பகவானோட கிரேஸ் உங்களுக்கு. அது அந்த கிரேஸ் வந்து எல்லாருக்குமே இப்ப நீங்க பேசுறச்சே கிடைக்கிறது. ஆக்சுவலா நீங்க வந்து உங்கள்கிட்டயும் சுவாமிஜி கிட்ட இருக்கிற அந்த ஒரு குணம் வந்து உங்கள்கிட்டயும் வந்திருக்கு. என்னன்னா யூ டோன்ட் ஹைட் எனிதிங்.
அது எனக்கு ஆமா. பிடிச்சதே அதனாலதான். ஏன்னா நான் ஏன் வந்து உங்கள உரிமையா கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க ஹைட் பண்ணி இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் அப்படின்னு நீங்க அப்படிலாம் இன்ன இல்ல. வரைக்கும் என்கிட்டயே நடந்துட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க இன்னி வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கீங்க. இத உங்கள புகழறதுக்காக நான் சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னா, என்ன ரீசன்க்காக நாம இந்த விஷயத்த பண்றோங்கிறதுக்கு சொல்றேன் நான். இப்ப அந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாம சுவாமிஜிய பத்தி ஒருத்தரால சொல்ல முடியும் அப்படின்னா, அத கேட்கிறவாளுக்கும் அந்த சுவாமிஜிய பத்தின ஒரு ஒரு பிம்பம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப அழகா டெவலப் ஆகும். அது நான் எதுக்கு நிறைய பேரு அப்படின்னா சுவாமி கிட்ட சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அவளுக்கெல்லாம் மனசுல சந்தோஷமா இருக்கும். குருவ பத்தி கேட்கும்பொழுது, குரு பக்தி ஓங்கும். குரு இன்னைக்கு வந்து பகவானாவே ஆயிட்டாரு. பகவத் ஸ்வரூபமா இருக்காரு. நேரா பார்க்க முடியலன்னா கூட, இத கேட்கறச்சே ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அதேதான். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். ம். இப்ப இத கேட்கிறவாளுக்கு குருவோட கூட இப்ப 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வருதுன்னா, அதுதான் கண்டிப்பா. சுவாமிஜி நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆ, பிளெஸ்ஸிங்கா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த அளவுல நாம வந்து ஆமா. நம்மளுடைய நிறுத்திக்கலாம். இந்த டிஸ்கஷன வந்து இது பண்ணிக்கலாம். அ இன்னும் இருக்கு. இன்னும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமா. ஐ ஹேவ் காட் சோ மெனி கொஸ்டின்ஸ் டூ ஆஸ்க் யூ அண்ட் கெட் மோர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் சுவாமிஜி ஆல்சோ. ஷூர், ஷூர். அதனால நான் எப்பவும் ஒரு தாக்கல் போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்னோட சந்திக்கிறேன். பாக்கியம் மேடம். நிறைவு பிரார்த்தனை பிரார்த்தனை சொல்லுங்க. சொல்லட்டுமா? மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி சுவாமி கி ஜெய். ஜெய் जगन्माता भुवनेश्वरी देवी की जय। ஜெய் सद्गुरुनाथ महाराज की जय। ஜெய். नमस्ते मैडम, हरि। நமஸ்தே மேடம். ஹரி ஓம்.